செவ்வாய் இரவு போதனைக்கு நாம் செல்வோம், கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் செல்வோம். Proverbs chapter 19 verse 21. நீதிமொழிகள் 19:21. Proverbs 19:21. நீதிமொழிகள் 19:21. There are many plans in a man's heart, nevertheless the Lord's counsel that will stand, or God's purpose will stand. மனுஷனுடைய இதயத்தின் எண்ணங்கள் அநேகம், ஆனாலும் கர்த்தருடைய யோசனையே நோக்கம் மட்டுமே நிலை நிற்கும். Now we've been doing a series on what the Bible teaches concerning man. மனுஷனை குறித்து வேதம் என்ன போதிக்கிறது என்பதை நாம் தொடர் போதனைகளாக பார்த்து வருகிறோம். Tuesday nights we teach the great Bible truths. செவ்வாய் இரவுகளிலே வேதத்தின் சத்தியங்களை, மாபெரும் சத்தியங்களை போதித்து வருகிறோம். In a systematic way. ஒழுங்கு கிரமமாக போதித்து வருகிறோம். Now we are talking about man. இப்பொழுது மனுஷனை குறித்து நாம் படித்துக் We already கொண்டிருக்கிறோம். said much, but there is still much more to go. நான் ஏராளமாய் பேசியிருக்கிறேன் என்றாலும் பார்க்க வேண்டியது இன்னும் நிறைய இருக்கிறது. We are looking at male and female and God's purpose for the male and female. ஆண்களுக்கான தேவனுடைய நோக்கம் என்ன, பெண்களுக்கான தேவனுடைய நோக்கம் என்ன, அதை தான் இப்போது நாம் படித்துக் கொண்டிருக்கிறோம். Now we've been reading Proverbs 19:21 because this verse really says something powerful. நீதிமொழிகள் 19:21 ஏன் வாசிக்கிறோம் என்றால் இந்த வசனம் மிகுந்த வல்லமை நிறைந்த ஒரு காரியத்தை சொல்லுகிறது. Let me say it in my language very simply. அதை என்னுடைய வார்த்தையிலே நான் போட்டு சொல்லுகிறேன். We have plans, but God has purposes. நாம் திட்டங்களை கொண்டிருக்கிறோம், ஆனால் தேவனோ நோக்கங்களை கொண்டிருக்கிறார். Isn't that so true about everything? இது எல்லாவற்றை குறித்து மிக உண்மையா We இருக்கிறது have அல்லவா? so many plans about everything. எல்லாவற்றை குறித்து திட்டங்கள் நிறைய இருக்கிறது. But God has his own purposes, and it is the purpose of God that will eventually stand. ஆனால் தேவனோ நோக்கத்தை கொண்டிருக்கிறார். தேவனுடைய நோக்கம்தான் இறுதியிலே நிலை நிற்கும். Let me say it in another way. அதை வேறொரு விதத்தில் நான் சொல்லுகிறேன். We have perceptions about how things ought to be, but God has purposes. நாம் காரியங்கள் எல்லாம் எவ்வாறு இருக்க வேண்டும் என்று யோசனை செய்து வைத்திருக்கிறோம், எண்ணங்களை கொண்டிருக்கிறோம், ஆனால் தேவனோ நோக்கங்களை கொண்டிருக்கிறார். If your plan and your perception is not in keeping with God's purposes, then you run into destruction. உங்களுடைய நோக்கங்களும் உங்களுடைய எண்ணங்களும் தேவனுடைய நோக்கத்துக்கு ஏற்றவாறு இல்லை என்று சொன்னால் பிறகு நீங்கள் அழிவை நோக்கி செல்கிறீர்கள். When you don't understand God's purpose தேவனுடைய நோக்கத்தை நீங்கள் புரிந்து கொள்ளாமல் போகும்போது, about yourself உங்களை குறித்து and about others மற்றவர்களை குறித்து and about everything about life, பிறகு வாழ்க்கை குறித்து மற்ற எல்லா காரியங்களை குறித்தும், then you begin to abuse everything that you do not understand. அதன் பிறகு எதையெல்லாம் நீங்கள் புரிந்து கொள்ளாமல் போகிறீர்களோ அதையெல்லாம் துஷ்பிரயோகம் செய்கிறீர்கள். You can use or abuse. நீங்கள் ஒன்று பயன்படுத்தலாம் அல்லது துஷ்பிரயோகம் செய்யலாம். Using is when you understand, you use it. எப்பொழுது பயன்படுத்துகிறோம்? அதை புரிந்து கொள்ளும் போதுதான் When பயன்படுத்துகிறோம். we don't understand something, we abuse it. ஒரு காரியத்தை புரிந்து கொள்ளாமல் போகும்போது அதை தவறாய் பயன்படுத்துகிறோம். And that is the way life is for so many people today. They abuse their own lives simply because they don't understand themselves, they don't understand others that are there around them. அநேகர் இன்றைக்கு தங்களுடைய வாழ்க்கை இப்படிதான் துஷ்பிரயோகம் செய்கிறார்கள். காரணம் என்ன? அவர்கள் தங்களையும் புரிந்து கொள்கிறது கிடையாது, மற்றவர்களையும் புரிந்து கொள்கிறது கிடையாது. We've been talking about men and women. ஆண்களையும் பெண்களையும் குறித்து நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். Men have a problem with women ஆண்களுக்கு பெண்களிடத்தில் பிரச்சனை உண்டு. because they don't understand themselves and neither do they understand the woman. ஏனென்றால் ஆண்கள் தங்களையும் புரிந்து கொள்கிறதில்லை, பெண்களையும் புரிந்து கொள்கிறதில்லை. They have no idea of God's purpose for themselves and no idea of God's purpose for the woman. தேவன் ஆண்களுக்காக என்ன நோக்கம் வைத்திருக்கிறார் அதுவும் அவர்களுக்கு தெரியாது, பெண்களுக்காக என்ன நோக்கம் கொண்டிருக்கிறார் அதுவும் தெரியாது. And females are a problem sometimes. Sila Women samay- are a problem. சில சமயத்துல பெண்களும் பிரச்சனையா இருக்கிறார்கள். Now some men say they are the problem. சிலாங்க சொன்னா அவங்க தான் பிரச்சனைன்றாங்க. But let's say they are also a problem ஆனா sometimes. நாம் என்ன சொல்லலாம்? சில சமயத்துல அவர்களும் பிரச்சனைகளா இருக்கிறார்கள். That's because they do not understand themselves. இது காரணம் என்னன்னு சொன்னா அவர்கள் தங்களை தாங்களே புரிந்து They கொள்ளவில்லை. have certain perceptions about themselves. They see themselves in a certain way and think that they ought to be this way and that way and so on. தங்களை குறித்து அவர்கள் சில எண்ணங்களை, சில யோசனைகளை கொண்டிருக்கிறார்கள். நாம் இப்படிதான் இருக்கணும், அப்படிதான் இருக்கணும் என்று சில காரியங்களை அவர்கள் உள்ளே கொண்டிருக்கிறார்கள். They have ideas and plans about what they are and what they ought to be. அவர்கள் என்னவா இருக்கிறார்கள், என்னவா இருக்க வேண்டும் என்ற சில யோசனைகள், எண்ணங்கள்லாம் இருக்கு. But they have not looked into the purposes of God. ஆனால் தேவனுடைய நோக்கங்களை அவர்கள் காணவில்லை. They have not seen life as God sees it. வாழ்க்கையை தேவன் எவ்வாறு காண்கிறாரோ அப்படி காணவில்லை. Even what we are teaching on Sunday nights is very much connected with this. ஞாயிறு இரவுகள் நாம் போதித்து வருகிற அந்த போதனை கூட இதோடு மிகவும் சம்பந்தப்பட்டதா இருக்கிறது. Sunday nights I've been teaching on success. ஞாயிறு இரவுகளிலே வெற்றி குறித்து நான் போதித்து வருகிறேன். One of the things that leads us to success in every area of our life is an understanding of all areas of our lives as God understands it. Being able to interpret life as God interprets it. நம்முடைய வாழ்க்கையிலே எல்லா பகுதிகளிலும் நாம் வெற்றி பெற வேண்டுமானால் அதுக்கு முக்கிய காரியம் ஒன்று இருக்கு. அது என்ன?
தேவன் எல்லாவற்றையும் எவ்வாறு புரிந்து கொண்டு வியாக்கியானம் பண்ணுகிறாரோ அதே போல நாமும் புரிந்து கொண்டு வியாக்கியானம் பண்ண வேண்டும். Now God has purposes. தேவன் நோக்கங்களை உடையவராய் இருக்கிறார். The Bible is a book of purposes. வேதாகமம் நோக்கங்களின் புத்தகமாய் இருக்கிறது. Of God's purposes. தேவனுடைய நோக்கங்களை குறித்த Not புத்தகம். a religious book. இது ஒரு மத புத்தகம் அல்ல. It is an amazing book where you can discover God's purposes about everything. இது மிகவும் ஆச்சரியமான ஒரு புத்தகம். இதிலே எல்லாவற்றை குறித்த தேவனுடைய நோக்கங்களை நீங்கள் கண்டறியலாம். So we've been looking at the Bible to understand God's purpose for the female particularly. ஆகவே குறிப்பாக பெண்களுக்கான தேவனுடைய நோக்கம் என்ன என்பதை வேதத்திலிருந்து பார்த்து Some கொண்டிருக்கிறோம். of you say, what about the men? நீங்க சிலர் சொல்லலாம் ஆண்களை குறித்து என்ன என்று. Well, you missed it. We talked about men so many weeks. ஆண்களை குறித்து நிறைய வாரம் பேசணும், நீங்க அதை கேட்காமல் விட்டு விட்டீர்கள். Tapes and MP3s and CDs, everything is available. கேசட் இருக்கிறது, MP3 CD இருக்கிறது, எல்லாம் இருக்கிறது, கேட்டு வாங்கிக் But we கொள்ளுங்க. are on to the women now. இப்போது பெண்களை குறித்து படித்துக் கொண்டிருக்கிறோம். Talking about what Bible says about them. அவர்களை குறித்து வேதம் என்ன சொல்கிறது அதை பார்த்து கொண்டிருக்கிறோம். Turn with me to Genesis chapter 1. திருப்போம் ஆதியாகமம் முதலாம் அதிகாரத்துக்கு. We are never going to be through with Genesis 1. ஆதியாகமம் முதலாம் அதிகாரத்தை முழுசா முடிக்க முடியாது போல. Chapter 1 verse 26 and 27. முதலாம் அதிகாரம் 26 27 வசனங்கள். It says, then God said, let us make man in our image, according to our likeness. Let them have dominion over the fish of the sea, over the birds of the air, over the cattle, over all the earth, and over every creeping thing that creeps on the earth. பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியே மனுஷனை உண்டாக்குவோமாக, அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமியின் மேல் ஒரு சகல பிராணிகளையும் ஆளக்கடவர்கள் என்றார். So God created man in his own image. In the image of God he created him. Male and female he created them. தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார், அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார், ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார். Now let me make a statement first. முதலாவது ஒரு காரியத்தை நான் சொல்லிவிடட்டும். God created man, but he made them male and female. தேவன் மனுஷனை சிருஷ்டித்தார், ஆனால் ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார். God created man, but he made them male and female. தேவன் மனுஷனை சிருஷ்டித்தார், அவர்களை ஆணும் பெண்ணுமாக சிருஷ்டித்தார். Now there are two words used here about how man was made. Man and woman was made. ஆணும் பெண்ணும் எவ்வாறு சிருஷ்டிக்கப்பட்டார்கள் என்பதற்கு இங்கே ரெண்டு வார்த்தைகள் பயன்படுத்தப்படுகிறது. One is the word make or made. ஒன்று உண்டாக்கினார் என்ற வார்த்தை, The other is create. இன்னொன்று சிருஷ்டித்தார் என்ற வார்த்தை. To create and to make, it may sound similar, but it has some difference in the Hebrew language. உண்டாக்கினார் சிருஷ்டித்தார் இந்த ரெண்டு வார்த்தையுமே ஒரே அர்த்தம் கொண்டது போல இருக்கலாம், ஆனால் எபிரேய வார்த்தையிலே அவைகள் சற்று வித்தியாசம் நிறைந்தவைகள். Two words come the two words that we have in English here comes from two different Hebrew words also. இந்த ரெண்டு ஆங்கில வார்த்தைகளும் ரெண்டு வெவ்வேறு எபிரேய வார்த்தையிலிருந்து வரக்கூடியவைகள். Now to create means to make something or form something out of nothing. சிருஷ்டித்தல் என்று சொன்னால் ஒன்றுமில்லாததிலிருந்து ஒன்றை உருவாக்குவது என்ற அர்த்தம். To make means to form something out of something. ஆனால் உண்டாக்குவது என்று சொன்னால் இருக்கிற ஒன்றிலிருந்து இன்னொன்றை உருவாக்குவது. The part of man that came from nothing came from God. மனுஷனுடைய ஒரு பகுதி இல்லாத ஒன்றிலிருந்து வந்தது என்று சொல்லுகிறோமே, அந்த இல்லாத ஒன்று என்பது தேவனிடத்திலிருந்து வந்தது. Now when we say it came from nothing, we don't really mean nothing. We mean that nothing that was seen. அதாவது ஒன்றுமில்லாமையிலிருந்து அந்த பகுதி வந்தது என்று சொல்லும்போது ஒண்ணுமே கிடையாது என்று கிடையாது, காணக்கூடாத ஒரு இடத்திலிருந்து அந்த ஒன்றுமில்லாத அந்த காரியம் வந்தது. What we mean by nothing is that thing is not tangibly seen. அது ஒன்றுமில்லாமை என்று நாம் சொல்லும்போது அந்த காரியத்தை நம்முடைய கண்களால் நாம் காண முடியவில்லை, தொட முடியவில்லை என்று அர்த்தம். So one part of man came directly from God. ஆகவே மனுஷனுடைய ஒரு பகுதி நேரடியாய் தேவனிடத்திலிருந்து வந்தது. Not something that is seen, not something that is there, but something that is seen, that is not seen. அது இருக்கிற ஒன்றிலிருந்து அல்ல, காணக்கூடாத ஒன்றிலிருந்து வந்தது. That is the spirit of man. அதுதான் மனுஷனுடைய ஆவி. When God made everything, he spoke to the thing from which all these things came. தேவன் எல்லாவற்றையும் உண்டாக்கின போது அவைகள்லாம் எதிலிருந்து வந்ததோ அவற்றை பார்த்து தேவன் பேசினார். Now he spoke to the sea to bring forth the fishes. மீன்களை உண்டாக்கும்படியாய் கடலை பார்த்து தேவன் பேசினார். He spoke to the earth to bring forth the animals. மிருகங்களை உண்டாக்கும்படி பூமியை பார்த்து தேவன் பேசினார். Whenever God wanted to make something or create something, he spoke to the thing from which that thing must come. தேவன் எப்போதெல்லாம் ஒரு காரியத்தை உண்டாக்க விரும்பினாரோ அந்த பொருள் எதிலிருந்து உண்டாக வேண்டுமோ அதை பார்த்து தேவன் பேசினார். When he wanted to make man,
மனுஷனை உண்டாக்கின விரும்பின போது He spoke to himself. அவர் தம்மை தாமே பார்த்து பேசினார். Where did he speak to himself? அவர் எங்கே தம்மை தாமே பார்த்து He பேசினார்? said, let us make man. அவர் சொன்னார், நாம் மனுஷனை உண்டாக்குவோமாக. He spoke to himself, and man as a spirit being came from God. Just as God is a spirit, man came from God. தேவன் தன்னை பார்த்து பேசினார். ஆகவே தேவன் ஆவியா இருக்கிறது போலவே மனுஷனுடைய ஆவி பகுதியும் தேவனிடத்திலிருந்து வந்தது. God is a spirit and man is a spirit. தேவன் ஆவியா இருக்கிறார், மனுஷனும் ஆவியா இருக்கிறான். And spirits have no gender. ஆவிகளுக்கு ஆண்பால் பெண்பால் என்றும் கிடையாது. That is why we have no female angels and male angels, even though some people believe there are. ஆகவேதான் தேவதூதர்களிலே ஆண் தேவதூதர்கள் பெண் தேவதூதர்கள் கிடையாது. சிலர் அப்படி இருக்கிறதாக நம்புகிறார்கள். You know, in dramas you see some angels are dressed in saris. டிராமாலாம் பாருங்க, சில தேவதூதர்கள் புடவை கட்டி விட்டுருப்பாங்க. You know, don't think there are female angels. ஆகவே பெண் தூதர்கள் இருக்காங்கன்னு நினைச்சிடாதீங்க. And there is no gender to the spirits. ஆவிகளுக்கு ஆண் பெண் என்ற வித்தியாசம் கிடையாது. So God created man. ஆகவே தேவன் மனுஷனை சிருஷ்டித்தார். Not yet in male and female form, he created man. Man is an entity, a spirit entity. அவனை இன்னும் ஆண் பெண் என்று அவர் உண்டாக்கவில்லை. இப்போது மனுஷனாக ஒரு ஆவியாக இருக்கிறான். Man is a spirit just as God is a spirit. எப்படி தேவன் ஆவியா இருக்கிறார், அதே போல மனுஷனும் ஆவியா இருக்கிறார். Read about it in Genesis chapter 5 verses 1 to 3. ஆதியாகமம் 5ஆம் அதிகாரம் 1 முதல் 3 அதை குறித்து வாசிக்கிறோம். This is the book of genealogy of Adam. In the day that God created man, he made him in the likeness of God. ஆதாமின் வம்ச வரலாறு. தேவன் மனுஷனை சிருஷ்டித்த நாளிலே அவனை தேவ சாயலாகவே உண்டாக்கினார். Now here it's talking about making him, and then the next verse says he created them male and female and blessed them and called them mankind in the day they were created. இங்கே அவனை சிருஷ்டித்த நாளிலே என்பது 2ஆம் வசனத்திலே அவளை ஆணும் பெண்ணுமாக உண்டாக்கி அவளை ஆசீர்வதித்து அவளை உண்டாக்கிய நாளிலே அவளுக்கு மனுஷர் என்று பெயரிட்டார் என்று வருகிறது. It's talking about first how God created man and then how man was created or made into male and female. முதலாவது மனுஷன் எவ்வாறு சிருஷ்டிக்கப்பட்டான் என்பது குறித்தும் அதன் பிறகு சிருஷ்டிக்கப்பட்ட அந்த மனுஷன் எவ்வாறு ஆண் பெண்ணாக உண்டாக்கப்பட்டான் என்பதை இங்கே வாசிக்கிறோம். So after God created man as spirit being, then he made man as male and female. ஆகவே தேவன் முதலாவது இந்த மனுஷனை ஆவியாக உண்டாக்கின பிறகுதான் அவனை ஆண் என்றும் பெண் என்றும் உண்டாக்குகிறார். The first thing that he did, the first person that he made is a male. ஆனால் உண்டாக்கப்பட்ட இந்த 2 பேரிலே முதலாவது ஆள் ஆண் தான். And the body for the male was now taken from the dust of the ground. இந்த ஆணுக்கான சரீரம் பூமியின் மண்ணிலிருந்து எடுக்கப்பட்டது. Now there is the making of man. இப்போது மனுஷனை அவர் உண்டாக்குகிறார். He goes to something that is already there. ஏற்கனவே இருக்கிற ஒன்றுக்கு அவர் செல்லுகிறார். Man has already been made as a spirit is there. மனுஷன் ஏற்கனவே ஆவியாக இருக்கிறான். Now he gives him a body. இப்போது அவனுக்கு ஒரு சரீரத்தை கொடுக்கிறார். Now a body is made from the dust of the ground. சரீரமானது பூமியின் மண்ணிலிருந்து எடுக்கப்பட்டது. And a male person was created. அப்பொழுது ஒரு ஆண் அங்கே உண்டாக்கப்படுகிறான். Now where did man come from? இந்த மனுஷன் எங்கிருந்து வந்தான்? He has a body from the earth. அவனுக்கு சரீரம் பூமியிலிருந்து வந்தது. But he is from God. ஆனால் அவனோ தேவனிடத்திலிருந்து வந்தவன். He is not the body. அவன் சரீரம் அல்ல. Body is a part of him. சரீரம் அவனுடைய ஒரு பகுதியா இருக்கிறது. He lives in a body. அவன் அந்த சரீரத்திலே வாழுகிறான். He is a spirit. அவன் ஆவியாய் இருக்கிறான். He has a mind or soul. அவனுக்கு ஒரு ஆத்மா என்று ஒன்று இருக்கிறது. But he lives in a body. ஆனால் ஒரு சரீரத்திலே அவன் வாழுகிறான். Therefore he is spirit, soul and body. ஆகவேதான் அவன் ஆவி ஆத்மா சரீரமாய் இருக்கிறான். But man is a spirit being who lives in a body and has a mind. ஆனால் மனுஷன் என்பவன் ஆவி மனுஷனாய் இருக்கிறான். அவன் ஒரு சரீரத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறான். அவனுக்கு ஒரு மனம் இருக்கிறது. So when we talk about man, we are talking about the man who is a spirit. ஆகவே மனுஷன் என்று நாம் சொல்லும்போது ஆவியாக இருக்கிற மனுஷனை தான் குறிப்பிடுகிறோம். Now when we die, the body goes to the grave. நாம் மரிக்கும்போது சரீரம் மண்ணுக்கு போகிறது. The spirit and the soul goes to God. ஆவியும் ஆத்மாவும் தேவனிடம் போகிறது. Because it came from God. ஏனென்றால் அது தேவனிடத்திலிருந்து வந்தது. Body goes back to the dust because it came from the dust. சரீரம் மண்ணுக்கு போகிறது ஏனென்றால் அங்கிருந்து தான் அது வந்தது. So this is how man was made. ஆகவே மனுஷன் இப்படி தான் உண்டாக்கப்பட்டார். But since man came out of God, மனுஷன் தேவனிடத்திலிருந்து வந்தபடினாலே, God is love, you see. தேவன் அன்பாக இருக்கிறார். And man came out of God. மனுஷன் தேவனிடத்திலிருந்து வந்தவன். So he is also a love creature. ஆகவே இவனும் அன்பின் சிருஷ்டியாகவே இருக்கிறான். Just as God is spirit, man is a spirit. எப்படி தேவன் ஆவியா இருக்கிறார் அதே போல மனுஷனும் ஆவியா இருக்கிறான். Just as God is love, man is love. எப்படி தேவன் அன்பா இருக்கிறார் அதே போல மனுஷனும் அன்பா இருக்கிறான். Because God made man like himself. ஏனென்றால் மனுஷனை தேவன் தம்மை போலவே உண்டாக்கினார். In his own image and in his own likeness. அவருடைய சாயலில் ரூபத்தில் உண்டாக்கினார். So man, since he is love just like God, he also needs
someone to show his love to. ஆகவே மனுஷன் தேவனைப் போலவே அன்பாய் இருக்கிறபடியினாலே இந்த அன்பை வெளிப்படுத்துவதற்கு அவனுக்கு ஒரு ஆள் தேவைப்படுகிறது. Now, that is why God created us. ஆகவே தான் தேவன் நம்மை உண்டாக்கினார். Have you ever wondered why God created us? என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா ஏன் தேவன் நம்மை உண்டாக்கினார் என்று? I explained it way back when I talked about God's purpose for mankind. மனுவர்க்கத்துக்கான தேவனுடைய நோக்கத்தை குறித்து பேசின போதே நான் உங்களுக்கு விளக்கி சொன்னேன். God ஆரம்பத்திலேயே created us because he cannot be without creating us, because he is love. He needs objects of love upon which he can pour his love. தேவன் நம்மை ஏன் சிருஷ்டித்தார்? அவர் அன்பின் தேவனாய் இருக்கிறார். அவருடைய அன்பை அவர் பொழிய வேண்டுமானால் அதை பொழிவதற்கு அவருக்கு ஆட்கள் தேவை. The essence of love is that it gives. அன்பினுடைய சாராம்சம் இதுதான், அது கொடுக்கிறது. Without giving you cannot have love. கொடுக்காமல் அன்பு இருக்க முடியாது. You cannot have love and not give. அன்பு இருக்கிறது ஆனால் கொடுக்க முடியவில்லை என்று சொல்ல முடியாது. Love gives. அன்பு கொடுக்கிறது. Love and giving goes hand in hand together. அன்பும் கொடுப்பதும் கையோடு கை கோர்த்து செல்கிறது. The two are inseparable. ரெண்டும் பிரிக்க முடியாதவைகள். So love is giving. ஆகவே அன்பு கொடுக்கிறது. Therefore it demands that there be a receiver. ஆகவே அதை பெற்றுக்கொள்ளுகிற ஒரு ஆளும் இருக்க வேண்டும். That is why God created mankind. ஆகவே தேவன் மனுவர்க்கத்தை சிருஷ்டித்தார். Since God has so much love to give, there must be many multiplied millions of people filling this earth so that God can pour out his abundant love upon each one. கொடுப்பதற்கு தேவனிடத்தில் ஏராளமான அன்பு இருக்கிறபடினாலே அதை பெற்றுக்கொள்வதற்கு இந்த உலகத்திலே கோடானி கோடி மக்கள் தேவையா இருக்கிறது. But the thing is, ஆனால் உண்மை என்னவென்றால், if love is going to give love, அன்பை கொடுக்க போகிறது என்றால், in order for the giver to give the love, கொடுக்கிறவர் இந்த அன்பை கொடுக்க வேண்டும் என்றால், then the receiver must be made with the exact same nature as the giver. பிறகு அதை பெற்றுக்கொள்ளுகிறவர் கூட கொடுக்கிறவர் எவ்வித தன்மையை உடையவராக இருக்கிறாரோ அதே தன்மையை உடையவராக இருக்க வேண்டும். I am trying to explain the logic behind how the woman was made. ஸ்திரீ எவ்வாறு உண்டாக்கப்பட்டால் அதுக்கான அந்த லாஜிக்கை விளக்கி சொல்லிக் கொண்டிருக்கிறேன். So please listen. தயவு செய்து கவனியுங்கள். In order for the love giver to give his love to someone, அன்பை கொடுக்கிறவர் அந்த அன்பை ஒருவருக்கு காண்பிக்க அல்லது கொடுக்க வேண்டுமானால், the only person that can receive the love must be the person that is capable of receiving love. He must be like this person who is love, who is giving love. இவர் அன்பை கொடுக்க வேண்டுமானால் அந்த அன்பை பெறக்கூடியவரும் அதை பெற்றுக்கொள்ளக்கூடிய நிலையில் அதே தன்மையை உடையவராக இருக்க வேண்டும். Now that is why God looked at this man that he has made, the male he has made. ஆகவேதான் தேவன் தாம் உண்டாக்கின இந்த ஆண் மனுஷனை பார்த்தார். He said it is not good for you to be alone. அவர் பார்த்து சொன்னார், இவன் தனிமையே இருப்பது நல்லதல்ல. It's not good for you to be alone because you are just like me. You need someone to give your love to. நீ தனிமையே இருப்பது நல்லதல்ல, ஏனென்றால் உன்னுடைய அன்பை நீ கொடுப்பதற்கு உனக்கு ஒரு ஆள் தேவை. But you can't just give it to any cow and any pig and any dog that's out there in the garden of Eden. ஆனா இந்த அன்பை ஏதேன் தோட்டத்தில் இருக்கிற நாய், பூனை, கழுதை இவைகளுக்கெல்லாம் நீ காண்பிக்க முடியாது. It's amazing. Some people say I love my dog. ஆச்சரியமா சில சொல்றாங்க, ஏன் நாயை நான் ரொம்ப லவ் பண்றேன். Now you can't even talk about this thing in some countries. They'll throw you out and you can't be a preacher there because they love their dog so much. சில நாடுகள்ல இத பத்தி எல்லாம் பேச முடியாது, துரத்திடுவாங்க. ஏன்னா அவங்க நாய், பூனை மேல அவ்வளவு அன்பு காட்டுறாங்க. Love is oftentimes used for dogs and cats. இந்த அன்புன்ற வார்த்தையை நாய்க்கும் பூனைக்கும் கூட பயன்படுத்துகிறார்கள். But God didn't make man so that he can give his love to dogs and cats. ஆனா மனுஷன் தன்னுடைய அன்பை நாய்களுக்கும் பூனைகளுக்கும் வெளிப்படுத்தும்படி தேவன் அவனை உண்டாக்கவில்லை. Love must be given to someone who's made just like him. அன்பு அவனைப் போலவே உண்டாக்கப்பட்ட இன்னொருவர் மீது தான் காண்பிக்கப்பட வேண்டும். A righteous man is kind to the animals, the Bible says. வேதம் சொல்லுது, நீதிமான் தன் மிருக ஜீவனுக்கும் தயவு பாராட்டுகிறான். That's different. அது வேற. No, you don't just kick a dog as you walk by the street and just throw stones at it and kill it. போகும்போது நாய் அப்படியே எட்டி வச்சிட்டு கல்ல தூக்கி எறிஞ்சிட்டு அப்படி எல்லாம் போறது கிடையாது. The SPCA will get behind you. இந்த மிருக ஜீவன்கள் வத தடுக்கிறதுன்னு ஒரு அமைப்பு இருக்கு, அவங்க வந்துருவாங்க. You see, we are not talking about you can be cruel to animals. மிருக ஜீவனுக்குலாம் கொடூரமா நடந்துக்கலாம் நாம் அப்படி சொல்லல. No, we are saying that man was made to love, and in order for him to love he must have someone like him. என்ன சொல்லுகிறோம்? மனுஷன் அன்பா இருக்கிறான், ஆகவே அவன் அன்பு கூறுவதற்கு இன்னொரு ஆள் அவனுக்கு தேவை. So this man who is a spirit made like God, ஆகவே தேவனை போலவே உண்டாக்கப்பட்டிருக்கிற ஆவியாகிய இந்த மனுஷன், man whose love, அன்பாய் இருக்கிற இந்த மனுஷன், now is trapped into a body called male body. இப்போது ஆண் சரீரம் என்னும் ஒரு சரீரத்துக்குள்ளாக இருக்கிறான். Now God looks at him in a male body and says it's not good for you to be alone in this male body. ஆகவே ஆண் சரீரத்துக்குள்ள இருக்க இந்த மனுஷனை பார்த்து
ஆண் சரீரத்துக்குள்ளே நீ தனிமையா இருப்பது நல்லதல்ல என்று தேவன் சொல்லுகிறார். Now we can understand what he is talking about. இப்போ புரிஞ்சுக்கலாம் நினைக்கிறேன் அவர் என்ன சொல்ல வர்றாருன்னு. You need to have a companion to whom you can give your love to. ஆக உன்னுடைய அன்பை நீ வெளிப்படுத்துவதற்கு உனக்கு ஒரு துணை இருக்க வேண்டும். And that companion has to be just like you. அந்த துணை உன்னை போலவே இருக்க வேண்டும். That is why God did not go back to the dust of the earth and pick up another lump of dust and make a woman. He went into the man and took something out of him and reproduced someone who is just like him, a part and parcel of him. ஆகவேதான் தேவன் இந்த பெண்ணை சிருஷ்டித்த போது மீண்டும் மண்ணை எடுத்து சிருஷ்டிக்காமல் மனுஷனைப் போலவே அதே தன்மையே இருக்க வேண்டும், ஆணைப் போலவே அதே தன்மை இருக்க வேண்டும் என்று எண்ணி ஆணிலிருந்து எடுத்து அவளை உண்டாக்கினார். Like you can take a cell from a person and germinate and reproduce another person just like that person, God literally took a piece of that man and made another person, but in the female body. எப்படி ஒரு மனுஷனிலிருந்து ஒரு செல்லை எடுத்து அவனைப் போலவே இன்னொரு ஆளை உண்டாக்குறானோ அதே போல தேவனும் இந்த ஆண் மனுஷனிலிருந்து ஒன்றை எடுத்து அவனைப் போலவே அந்த பெண்ணை உண்டாக்கினார். The reason? காரணம், why could he not have made woman the way he made man? ஏன் மனுஷனை ஆண் மனுஷனை உண்டாக்கினது போலவே பெண்ணை உண்டாக்கி இருக்க கூடாது? Why could he not have gone back to the dust of the earth? ஏன் மீண்டுமாய் பூமியின் மண்ணிலிருந்து உண்டாக்கி இருக்க கூடாது? Because he wanted the woman to come from the very same lump. ஏனென்றால் பெண்ணும் அதே ஒரிஜினலா எந்த மண் எடுத்தாரோ அந்த மண்ணில இருந்து இவ்வளவு வரணும். She must have the same components. அதே தன்மைகள் அவளுக்குள் இருக்க வேண்டும். She must not come from a different she must not be made of different components than him. இவனுக்கு இருக்கிற தன்மைகளை காட்டிலும் அவளுக்கு வித்தியாசமான தன்மைகள் இருக்க கூடாது. She must possess essentially the same components, same everything. அடிப்படையிலே அவன் என்ன தன்மைகளை உடையவனாய் இருக்கிறானோ அதே தன்மைகள் இவளுக்கு இருக்க வேண்டும். So that when she was brought to him, he said, she is the bone of my bone, flesh of my flesh. ஆகவேதான் அவளை அவனிடம் கொண்டு வந்தபோது அவன் சொன்னான், இவள் என் எலும்பில் எலும்பும் என் மாம்சத்தில் மாம்சமாய் இருக்கிறாள் என்று. She is part of me. என்னுடைய ஒரு பகுதியா இருக்கிறாள். She is just like me. என்னைப் போலவே இருக்கிறாள். She came from me. இவள் என்னிடத்திலிருந்து வந்தவள். In fact, Paul refers to it in 1 Corinthians chapter 11, and I'll go to it later on, where he says the woman came from man. என்ன சொல்ல போனா 1 கொரிந்தியர் 11லே பவுல் என்ன சொல்கிறார்? பெண்ணானவள் ஆணிலிருந்து வந்தாள் என்று பிற்பாடெல்லாம் பார்க்க போகிறோம். There is a great significance to that fact. அதை சொல்வதிலே மிகுந்த ஒரு முக்கியத்துவம் இருக்கிறது. She came from man because she has to be like man in order to receive from man his love. மனுஷனிடத்திலிருந்து மனுஷனுடைய அன்பை, ஆணுடைய அன்பை பெற வேண்டுமானால் ஆணை போலவே அவள் இருக்க வேண்டும். ஆகவேதான் ஆணிடத்திலிருந்து அவள் வந்தாள். That's why I think Jesus said, do not throw your pearls to the swine. ஆகவேதான் இயேசு சொன்னார், உங்கள் முத்துக்களை பன்றிகளுக்கு முன் போடாதிருங்கள் என்று. Why did he say that? ஏன் அப்படி சொன்னார்? Because the swine can't appreciate your pearls. ஏன்னா பன்றிகள் உங்கள் முத்துக்களை மேன்மை பாராட்ட முடியாது. Have you ever given pearls to a woman? என்னைக்காவது ஒரு முத்துக்களை பெண்களுக்கு கொடுத்திருக்கீங்களா? They'll go ha ooh and everything. ஊன்னு அப்படியே. She can really appreciate it. ஏன்னா அவங்க தான் உண்மையா அதை மேன்மை பாராட்ட முடியும். She will just take it and just, I mean, that will be so precious to her. அதை எடுத்துக்கொள்வாள், அது அவளுக்கு மிகவும் விலையேறப்பட்டதா இருக்கும். So Jesus said, pearls, if you give it to a woman, she's going to appreciate it. If you give it to pigs, they're not going to appreciate it. அவையே சொல்லுகிறாங்க, முத்துக்களை பெண்களுக்கு கொடுத்தா அது பெருசா கருதுவாங்க, மேன்மை பாராட்டுவாங்க. ஆனா பன்றிகை அப்படி செய்யாது. So the person who is receiving something from you must be able to appreciate what you're giving. ஆகவே உங்களிடத்திலிருந்து ஒன்றை பெறக்கூடியவர் நீங்கள் கொடுக்கிறதை குறித்து மேன்மை பாராட்டக்கூடியவராய், அதை பாராட்டக்கூடியவராய் இருக்க வேண்டும். So females are made as objects of man's love. ஆகவே பெண்கள் ஆணுடைய அன்புக்கு அன்பை பொழியக்கூடியவர்களாக உண்டாக்கப்பட்டிருக்கிறார்கள். Just as we are made as God objects of God's love. எப்படி தேவனுடைய அன்பை பெற்றுக்கொள்ளக்கூடியவர்களாய் நாம் உண்டாக்கப்பட்டிருக்கிறோமோ அதுபோல we were made like him so that God can love us. நாம் தேவனைப் போலவே உண்டாக்கப்பட்டிருக்கிறோம். ஏன்? தேவன் நம்மில் அன்பு கூறும்படியாக. The reason he made us in his own image and likeness is because so that he can have fellowship with us. He can love us and we can love him back, and there can be an exchange of love between the two of us. நாம் தேவனுடைய சாயலின் ரூபத்தில் உண்டாக்கப்பட்ட காரணம் என்ன? தேவன் நம்மில் அன்பு கூறவும் நாம் தேவனில் அன்பு கூறவும் இந்த அன்பின் பரிமாற்றம் நமக்கிடையே நடக்கும்படியாக தான் தேவன் அவரைப் போலவே நம்ம உண்டாக்கினார். How much did he love us? நாம எந்த அளவுக்கு அன்பு கூர்ந்தார்? He loved us so much that he gave his own son for us. நம்முடைய சொந்த குமாரனையே நமக்காய் கொடுக்கிற அந்த அளவுக்கு அன்பு கூர்ந்தார். When man fell into sin, மனுஷன் பாவத்தில் விழுந்து போனான். Jesus was ready to come down into the earth, take the form of man, die on a cross, shed his blood and suffer the agony and death for man. அந்த பாவத்தில் விழுந்து போன மனுஷனுக்காக இயேசு ஒரு மனுஷனாய் இந்த உலகத்துல வந்து மனுஷனாய் வாழ்ந்து சிலுவைக்கு சென்று
வேதனையும் மரணத்தையும் அவர் அனுபவித்து அவனுக்காக எல்லாவற்றையும் செய்ய ஆயத்தமாக இருந்தார். Because there is no other creature on earth that is like God. ஏனென்றால் இந்த உலகத்திலே தேவனை போன்ற சிருஷ்டி வேறு எதுவுமே கிடையாது. The most precious thing on the earth for God is man. தேவனுக்கு பூமியிலே மிகவும் விலையேற பெற்றது ஒன்று உண்டானால் அது மனுஷன்தான். God didn't send Jesus Christ from heaven to redeem the gold that's underneath the earth. இந்த பூமி கீழே இருக்கிற தங்கத்தை மீட்டெடுக்கும்படியாக தேவன் இயேசுவை வானத்திலிருந்து அனுப்பவில்லை. Not the diamonds and the pearls in the ocean. அல்லது ரத்தினங்களையும் கல்லையும் முத்துக்களையும் எடுக்கும்படி அனுப்பவில்லை. No, God sent from heaven his own son to redeem his people that are lost. தேவன் தம்முடைய சொந்த குமாரனை ஏன் அனுப்பினார்? காணாமல் போன தம்முடைய சொந்த ஜனங்களை மீட்டெடுக்கும்படியாகத்தான். That's the love of God. இதுதான் தேவனுடைய அன்பு. Because man was in a unique way just like God. ஏனென்றால் மனுஷன் தனித்தன்மை வாய்ந்த விதத்திலே தேவனை போலவே இருக்கிறான். There is nothing in the whole universe like God. இந்த சர்வலோகத்திலும் தேவனை போல வேற எதுவுமே கிடையாது. And man also, without God, he can never be satisfied. அது மட்டுமல்ல, மனுஷன் கூட தேவன் இல்லாமல் திருப்தி அடையவே முடியாது. That is why you can have your cars, you can have your houses, you can have your, whatever you want, still you'll never be satisfied without God. ஆகவேதான் உங்களுக்கு தேவையான கார் இருக்கலாம், வீடு இருக்கலாம், எல்லா சகலமும் இருக்கலாம். ஆனால் தேவன் இல்லை என்றால் உங்களால் திருப்தியாகவே இருக்க முடியாது. Why? ஏன்? Because the very purpose of God says that you were made to love him. ஏனென்றால் தேவனுடைய நோக்கம் என்ன சொல்கிறது? தேவனை அன்பு கூறும்படியாகவே நீங்கள் உண்டாக்கப்பட்டிருக்கிறீர்கள். You were made so that God can love you and you can love God back. தேவன் உங்களை அன்பு கூறவும் நீங்கள் தேவனை அன்பு கூறவும் தான் நீங்கள் உண்டாக்கப்பட்டிருக்கிறீர்கள். That is why when someone asked Jesus which is the greatest commandment, Jesus said, love the Lord your God with all your heart, with all your mind, with all your strength. ஆகவேதான் ஒருவன் இயேசு வந்து கற்பனைகளிலே பிரதானமான கற்பனை எது என்று கேட்டபோது இயேசு சொன்னார், உன் தேவனாகிய கர்த்தரை உன் முழு இதயத்தோடு முழு ஆத்துமாவோடு முழு பலத்தோடு அன்பு கூறுவாயாக. That's the first and the greatest commandment. அதுதான் முதலாவது பிரதான கற்பனை. Why? ஏன்? Because that's the essence of the purpose of why man is there. ஏனென்றால் மனுஷன் ஏன் உண்டாக்கப்பட்ட அவனுடைய சாராம்சமே அதுதான். He is made as an object of God's love and he is made to love God. அவன் தேவனுடைய அன்பை பெறும்படியாகவும் தேவனை திரும்ப அன்பு கூறும்படியாகவும் தான் உண்டாக்கப்பட்டிருக்கிறான். So there must be a real fellowship and an affinity between God and man, and only that can bring a satisfaction and true fulfillment. ஆகவே தேவனுக்கும் மனுஷனுக்கும் இடையே மிக உண்மையான ஒரு ஐக்கியம் இருக்க வேண்டும். அதுதான் மனுஷனுக்கு நிறைவையும் திருப்தியையும் கொண்டு வர முடியும். So I'm just saying that to show you how it is between God and us. அதாவது இது தேவனுக்கு நமக்கு இடையேயான ஒன்று, அதை காண்பிக்கும்படி தான் நான் சொல்றேன். But it's the same thing between man and woman. அதே போல தான் இது ஆணுக்கும் பெண்ணுக்கும் இடையேயான ஒன்று. Just as the man is made as an object of God's love so that God can love him and he can love God back. எப்படி ஆணானவன் தேவனால் அன்பு கூறப்படும்படியாய் தேவனை அவன் அன்பு கூறும்படியாய் உண்டாக்கப்பட்டிருக்கிறானோ, in the same way அதே போல the female was taken right out of the woman. பெண்ணானவள் The female was taken right out of the man. பெண்ணானவள் ஆணிடத்திலிருந்து எடுக்கப்பட்டாள். God took her right out of the man. தேவன் அவளை ஆணிலிருந்து எடுத்தார். Made her right out of the man. ஆணிலிருந்து அவளை உண்டாக்கினார். So all her life she will relate best to that man. இதற்காக வாழ்நாளெல்லாம் அவனோடு கூட சிறந்த விதத்தில் ஐக்கியம் கொள்ளும்படியாய், She will be attached to that man. அவனோடு கூடவே She இணைந்திருக்கும்படியாய், came from the man, so she will be with that man. ஆணிலிருந்து வந்தபடியினாலே அந்த ஆணோடு கூடவே அவள் இருப்பாள் என்பதற்காக தான். There is a mysterious union between the two. மிக ரகசியமான ஒரு ஐக்கியம், ஒரு ஒற்றுமை இருவருக்கும் இடையே A காணப்படுகிறது. union that passes all our understanding. நம்முடைய புத்திக்கு எட்டாத ஒரு ஐக்கியம் அது இருக்கிறது. This is the purpose of God. இதுதான் தேவனுடைய நோக்கம். Now you may have all kinds of plans about your life and this and that, but this is God's purpose. உங்களுடைய வாழ்க்கை குறித்து நீங்கள் பலவிதமான திட்டங்களையும் எண்ணங்களையும் கொண்டு இருக்கலாம். ஆனால் தேவனுடைய நோக்கம் இதுதான். I was talking to one person the other day. அன்னைக்கு ஒரு இடத்துல பேசிக் He கொண்டிருந்தேன். said, no, marriage? No, I will not marry. Pastor. திருமணமா வேண்டவே வேண்டாம் எனக்கு. No, I've seen my father and mother, I will never marry. எங்க அப்பா அம்மாவை நான் பார்த்தேன், ஆகவே எனக்கு திருமணமே வேண்டாம். I said, your father and mother is not Adam and Eve. நான் சொன்னேன், உங்க அப்பா அம்மா கிடையாது ஆதாமும் And ஏவாளும். even Adam and Eve failed. ஆதாமும் ஏவாளும் கூட So தவறினார்கள். what are you going to do? ஆகவே நீ என்ன செய்ய போற? Adam and Eve may fail. Proverbs 19:21 states, it's God's purpose that will stand till the end. ஆதாமும் ஏவாளும் தோல்வி அடையலாம், ஆனால் நீதிமொழிகள் 19:21 என்ன சொல்கிறது? தேவனுடைய நோக்கம் மட்டுமே நிலை நிற்கும். What purpose God has revealed in the making of Adam and Eve and putting them together as man and wife is the purpose that will stand forever. தேவன் ஆதாமை ஏவலை உண்டாக்கி கணவன் மனைவியாக என்ன நோக்கத்தோடு கூட இணைத்தாரோ அந்த நோக்கம் என்றென்று நிலை நிற்கும். You can question the validity of marriage and the necessity of marriage. You may consider it an unnecessary thing.
But it is God's purpose that will stand. திருமணம் சரிதானா, திருமணம் ஏற்றதுதானா, திருமணம் நமக்கு நல்லதுதானா, இதெல்லாம் நீங்க கேட்கலாம். ஆனாலும் தேவனுடைய நோக்கம் மட்டும்தான் நிலை நிற்கும். So that is why it is better not to go around confused and spend our life in many years in a confused state of mind. It's better not to do that than to just come and accept the purposes of God and fall in line with God's purpose. ஆகவேதான் வருஷக்கணக்காக இப்படிப்பட்ட குழப்பமான எண்ணங்களிலே வாழ்ந்து கொண்டிருப்பதற்கு பதிலாக தேவனுடைய நோக்கம் என்ன என்பதை அறிந்து அதன்படி நாம் நம்மை நடத்திக் கொள்வது மிகவும் நல்லது. So when God made the female out of the man, ஆகவே இந்த பெண்ணை தேவன் ஆணிலிருந்து உண்டாக்கின போது he called her female. அவன் அவளை மனுஷி என்று அழைக்கிறான். Amen. Female. மனுஷி. I told you the word fee is the word that we get that later on developed into fetus and so on. நான் சொன்னலையா ஃபீ என்ற வார்த்தை தான் பிற்பாடு ஃபீட்டஸ் என்று உருவானது. She literally is a carrier of fetus. அதாவது எழுத்தின்படியான அர்த்தம் என்னன்னு சொன்னா கருவை உடையவள் என்று அர்த்தம். You know, I told you already, that woman is basically just like a man in her spirit. நான் சொன்னேன் இல்லையா, பெண் என்பவள் அடிப்படையிலே ஆவியிலே ஆணாகவே இருக்கிறாள். But ஆனால் in her body she is different. அவளுடைய சரீரத்திலே வித்தியாசமா I'll இருக்கா. show you later on how that in the mind also, in her emotions also she is different. பிற்பாடுகள் காண்பிக்கிறேன் எப்படி மனதிலும் உணர்ச்சியிலும் கூட வித்தியாசமா இருக்கான்னு. You see, but she is the same as a man in the spirit. ஆனால் ஆவியிலே அவள் மனுஷனை போலவே இருக்கிறாள். And in the body she is different because the function that she is going to serve is different. சரீரத்திலே அவள் வித்தியாசமா இருக்காள். ஏனென்றால் அதை கொண்டு அவள் செய்ய போகிற காரியங்கள் வித்தியாசமா இருக்கிறது. Now some women resent this. சில பெண்கள் இதெல்லாம் ஏற்றுக்கொள்ள மறுக்கிறாங்க. They say, well, these guys, they think we just we're supposed to be just pregnant and give birth to children. என்ன சொல்றாங்க, இந்த ஆண்களுக்கு நாம பிள்ளைகளை பெற்றெடுக்கவே இருக்கிறோம்னு நினைக்கிறாங்க. And they resent that. அத வெறுக்கறாங்க அவங்க. They say, no, I can be a CEO of a company. என்ன சொல்றாங்க, நான் ஒரு பெரிய கம்பெனியுடைய அதிகாரியா இருக்க முடியும் என்னால. I don't have to just be barefoot and pregnant all the time. எப்போதும் வெறுங்காலமா அல்லது வேற கர்ப்பிணியாவே இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது நானு. No. கிடையாது. They resent that. அத ஏற்றுக்கொள்ள மறுக்கறாங்க பாருங்க. But the thing is, remember, many are your perceptions, but it is God's purpose that will stand. இத மறந்துடாதீங்க. மனுஷனுடைய எண்ணங்கள், physical body and everything that you require to carry a fetus inside of you and to allow it to grow and deliver a child into this world. ஒரு கருவை உள்ளே நீங்கள் சுமந்து அதை வளர்த்து இந்த உலகத்தில் கொண்டு வருவதற்கு தேவையான சகல ஆற்றல்களையும் திறமைகளையும் திராணியையும் தேவன் உங்களுக்குள்ளாக வைத்திருக்கிறார். What does a man do? ஆண் என்ன செய்கிறான்? He gives the seed. வித்தை கொடுக்கிறான். She has the fetus. அவளுக்கு கரு இருக்கிறது. So they got to work together. அவ ரெண்டு பேரும் இணைந்து வேலை செய்ய வேண்டும். He's got the seed and she's got the fetus. இவனிடத்துல வித்து இருக்கிறது, அவளிடத்துல அந்த கரு இருக்கிறது. See, he is the giver and she is the receiver. பாருங்க, இவன் கொடுக்கிறான், அவள் பெற்றுக்கொள்கிறாள். In every way he is the giver and she is the receiver. எல்லாத்துலயும் அப்படிதான். இவன் கொடுக்கிறவன், அவள் பெற்றுக்கொள்கிறவள். God made a female. God made a fee so that the male, the giver, can give to the female. இந்த மேல் கொடுக்கிற இவன் கொடுக்கணும், அத the female பெற்றுக்கொள்கிறவள் பெற்றுக்கொள்ளணும். ஆகவே தான் தேவன் அப்படி உண்டாக்கினார். And that is why he took her from him and made her just like him. ஆகவே தான் அவளை அவனிடத்திலிருந்து எடுத்து அவனைப் போலவே உண்டாக்கினார். But only different in the body and mind and so on. ஆனால் சரீரத்திலும் மனதிலும் சில விஷயங்களிலும் வித்தியாசமா இருக்கிறாள். Now you consider a woman's body, it is made to receive in every way A to Z. ஒரு பெண்ணுடைய சரீரத்தை எண்ணி பாருங்கள், ஆதிலிருந்து அந்த வரை அவள் பெற்றுக்கொள்ளும்படியாக தான் உண்டாக்கப்பட்டிருக்கிறாள். Women are good receivers. பெண்கள் பெற்றுக்கொள்வதிலே தேர்ந்தவர்கள். Anything they receive good. எதனாலும் நல்லா பெற்றுக்கொள்வார்கள். Like I said, shopping is a thrill to them. நான் சொன்னது போல ஷாப்பிங் அவங்களுக்கு வந்து அவ்வளோ உற்சாகம் அளிக்க கூடியது. I go to shopping center and I get tired. நான் ஷாப்பிங் சென்டர் போனா நானே களைச்சு போயிடுறேன். It's just the very looks of it, and the thought of spending the money makes me tired. இவ்வளவு பணம் செலவழிக்கணுமே யோசிக்கும் போதே சோர்ந்து போயிடுறோம். As soon as we enter, we say, உள்ள நுழைஞ்ச உடனே அப்பா அவ்வளவுதான். And she says, அவங்களும் அப்படின்றாங்க. She just comes alive as soon as she enters the mall. அங்க போகும்போது ஒரு புது தெம்பும் உற்சாகமும் வருது. That's the way she is made. ஏன்னா அவங்க உண்டாக்கப்பட்டிருக்கிற விதமே அப்படிதான். Some people say, well, the women are the problem, brother. They want this and they want that. They want everything that they see. சிலருக்கு என்னன்னா பெண்கள் தான் பிரதர் பிரச்சனை, பார்க்கறதெல்லாம் வாங்கணும் வேணும்ன்றாங்க. Well, that's the way she is made. அப்படிதான் உண்டாக்கப்பட்டிருக்கிறார்கள். She is made as a receiver. பெற்றுக்கொள்ளுகிறவளாய் உண்டாக்கப்பட்டிருக்கிறாள். So you better get right with the right understanding of yourself, get a right understanding yourself and get ready to provide and give. ஆகவே உங்களை குறித்த சரியான எண்ணம் உங்களுக்கு உண்டாகட்டும், உண்டாகி
அவளுக்கு கொடுக்க நீங்கள் ஆயத்தப்படுங்கள். See, some men don't worry about how they are going to provide. சில ஆண்களுக்கு எப்படி இதெல்லாம் நாம கொடுக்க போறோம் சந்திக்க போறோம் அத பத்தியே கவலை Then கிடையாது. they complain about the woman, how she wants everything. அதன் பிறகு பெண்ணை பற்றி குறை சொல்லிட்டு இருப்பாங்க, எல்லாம் வேணும் வேணும்னு சொல்றானே. Well, that is why you need to understand the purpose of the male. ஆகவே தான் ஆணுடைய நோக்கத்தை புரிந்து கொள்ள வேண்டும். The male was made to be the provider. ஆண் இதெல்லாம் கொடுக்கிறவனா உண்டாக்கப்பட்டிருக்கிறான். He is made to be giving and giving and giving. இவன் கொடுத்து கொண்டே இருக்கணும். God has made him to be a giver. தேவன் அவனை கொடுக்கிறவனாக உண்டாக்கி இருக்கிறார். And the giver must have a receiver, and that's the wife. கொடுக்கிறவன் சொன்னா அதை பெற்றுக்கொள்ள ஆள் இருக்கணும், அதுதான் மனைவி. So she is there to receive and receive and receive. ஆகவே அவள் பெற்றுக்கொள்ளும்படியாக அதுக்குன்னே இருக்கிறார். When the man doesn't understand that he has the big responsibility of providing and get ready to provide efficiently, then he's in big trouble, because the receiver is going to come and demand much more than what he's got. கொடுக்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது என்பதை ஆண் அறிந்து கொடுப்பதற்கான சகல ஆயத்தைகளை அவன் செய்யாவிட்டா பெற்றுக்கொள்ள அந்த மனைவியான வரும்போது அதன் பிறகு அவனுக்கு பெரிய பிரச்சனை தான். Amen. ஆமென். Everybody's quiet. This is where the rubber hits the road. இங்க தான் வந்து உரசுதல். This is the living reality we are into now. இது வாழ்க்கையின் ஒரு நிஜம் பாருங்க. Now some people are saying, well, he's answering my question. I've been wondering why they are like that. சிலர் சொல்றாங்க, உங்களா ஏன் இப்படி இருக்கான்னு யோசிச்சிட்டு இருந்தேன், இப்போதான் அந்த கேள்விக்கு பதில் கிடைக்குது I எனக்கு. tell you, my friend, they are made like that. நான் for your சொல்லட்டு information. நண்பர்களே, அவங்க அப்படிதான் உண்டாக்கப்பட்டிருக்கிறார்கள். Now somebody says, well, can you change them, brother? சிலர் கேட்கலாம், அவங்கள மாற்ற முடியுமா பிரதர் I'll அப்படின்னு. send them to your church and you please change them. உங்க சபைக்கு அனுப்புறேன், தயவு செய்து அவங்கள மாத்தி அனுப்புங்க. No, this is a dangerous place. If you send them here, I'll tell them that they are a good receiver. இது ரொம்ப ஆபத்தான இடம், இங்க அனுப்பினா சொல்லிடுவேன் நீங்க பெற்றுக்கொள்ளும்படியாக இருக்கீங்கன்னு. Then you have to come to church and understand about how to provide and how to believe in miracles to provide for அதன் பிறகு this நீங்க receiver. சபைக்கு வந்து நாம கொடுக்க தான் இருக்கிறோம், கொடுக்கணும்னா அற்புதங்கள் எல்லாம் விசுவாசிக்கணும், அதை நீங்க கற்றுக்கொள்ளணும். You will become a good believer because you will have to believe God for greater and greater things, so you can provide whatever she wants. நீங்க நல்ல விசுவாசியா மாறுவீங்க. ஏன்னா அவளுக்கு என்னெல்லாம் தேவையோ அதை கொடுக்க நீங்க நல்லா கொடுக்கக்கூடிய ஆளா இருக்கணும், அதுக்கு நல்ல விசுவாசிக்க கூடிய ஆளா இருக்கணும். So don't bring her here if you don't want her to ask you anything. ஆகவே மனைவி உங்ககிட்ட ஒண்ணுமே கேட்க கூடாதுன்னு சொன்னா இங்க கொண்டு வந்துடாதீங்க மனைவி. Because if you bring her here, she's going to end up asking you a lot. ஏன்னா இங்க கொண்டு வந்தீங்கன்னா நிறைய கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. But the good thing is you're going to become better in your position to provide for her. ஆனா நல்ல விஷயம் என்னன்னா அவளுக்கு கொடுப்பதற்காக நீங்க நல்ல நிலைமைக்கு வந்து விடுவீர்கள். You'll really become a man here. அங்க வரும்போது மெய்யாக ஒரு ஆண் பிள்ளையா இருப்பீங்க. This church, we not only tell the women what the woman ought to be, but we also tell the man what the man ought to be இந்த like. சபையில பெண்கள் எப்படி இருக்கணும் பெண்களுக்கு சொல்வது மட்டுமல்ல, ஒரு ஆணா எப்படி இருக்கணும் ஆண்களுக்கும் சொல்லுகிறோம். It works both ways. ரெண்டு விதத்துல இது வேலை செய்யுது. So the female's body itself is a receiving, it's circuited and designed to receive. ஆகவே பெண்ணுடைய சரீரமே அதனுடைய வடிவமைப்பே பெற்றுக்கொள்ளும்படியாக தான் உண்டாக்கப்பட்டிருக்கிறது. Man's body is designed to give. ஆனா மனுஷனுடைய சரீரமோ கொடுக்கும்படி உண்டாக்கப்பட்டிருக்கிறது. Very simple, isn't it? அவ்வளவு சிம்பிளா இருக்கு பாருங்க. Man's body is designed to give, women's body is designed to receive. மனுஷன் ஆணுடைய சரீரம் கொடுக்கும்படி வடிவமைக்கப்பட்டிருக்கு, பெண்ணுடைய சரீரம் பெற்றுக்கொள்ளும்படி வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. Like I said the other day, some people are confused whether they are male or female. நான் நீங்க சொன்னது போல சிலருக்கு ஒரே குழப்பம், அவங்க ஆணா பெண்ணா என்பது குறித்து. You know, you can't have any confusion. இதுல குழப்பமே இருக்க முடியாது பாருங்க. If you have a fetus, you are a female. கரு உங்களுக்கு இருக்கும் என்றால் நீங்க பெண்ணு தான். If you can carry a child, carry the seed of the male and produce a child, you are a female. ஒரு ஆணுடைய வித்தை நீங்கள் ஏற்றுக்கொண்டு ஒரு குழந்தை உங்களால் பெற்றெடுக்க முடியும்னு சொன்னா நீங்க பெண்ணு தான். Some people say, well, I feel like a female, brother. சிலர் என்ன சொல்றாங்கன்னா ஒரு பெண்ணை போல உணர்றேன் பிரதர், Or I walk like a female. அல்லது பெண்ணை போல நடக்கிறேன், Or my habits are like a female. என்னுடைய பழக்க வழக்கம்லாம் பெண்ணை போல இருக்கு. Well, maybe you have to change some of those things, but that doesn't qualify you for a female. நீங்க சில காரியங்களை மாற்ற வேண்டியிருக்கலாம், ஆனா இப்படி எல்லாம் இருக்கிறதுனால நீங்க பெண்ணாக போவதில்லை. Well, everybody says that you must have been born as a female, but something wrong has happened. எல்லாம் சொல்றாங்க நீ பெண்ணா பிறந்திருக்கணும், ஆனா ஏதோ தப்பு நடந்திருக்கு. No, I guarantee you, go to the doctor and check yourself. If no fetus is there, you can be very sure that you're a male. உத்தரவாதமா சொல்றேன், டாக்டர்ட்ட போய் செக் பண்ணுங்க, உள்ள கருப்பை இல்லன்னா நீங்க ஆம்பளை தான். Change your walk, change your look, change everything, be a male. நடையை மாற்றுங்கள், உருவ தோற்றத்தை மாற்றுங்கள், ஒரு ஆணா இருங்க. Amen. ஆமென். That settles it. Very easy, isn't it? இந்த பிரச்சனை இதுதான், இது தீர்த்துது Some பாருங்க. countries I can't preach that. I thank God India is a free country still. சில நாடுகளில தான் பிரசங்கம் பண்ண முடியாது, ஆனா இந்தியா சுதந்திர நாடா இருக்கு, ஸ்தோத்திரம். Same thing with the male. இதே போல தான்
ஆண்களுக்கு Same thing with the இதே போல female. தான் பெண்களுக்கும் Well, I feel like a man. they சிலர் say. சொல்றாங்க நான் ஒரு ஆம்பளைய போல உணர்றேன். Literally, I've had people say that to me. சில பேர் என்கிட்டயே வந்து சொல்லிருக்காங்க பாருங்க. I feel that I must have born as a man, but somehow it failed. நான் ஒரு ஆணா பிறந்திருக்கேன்னு நான் நினைக்கிறேன். ஆனா ஏதோ தப்பி பிறந்திருக்கேன். Something is wrong with me. ஏதோ என்கிட்ட பிரச்சனை. Is it possible that I can change to a male? ஆகவே நான் ஒரு ஆணாக மாறுவது சாத்தியமா? My question is, are you able to give the seed that is required to produce a child? என்னுடைய கேள்வி என்னன்னா, ஒரு குழந்தையை உருவாக்கக்கூடிய அளவுக்கு வித்தை கொடுக்க உன்னால முடியுமா? Then if you got it, then you are a male. அப்படி முடியும்னு சொன்னா பிறகு நீ ஆண் தான். If you don't have it, அந்த இது இல்ல, அந்த தகுதி இல்லன்னா, may it say to you, on the authority of the Bible, you are a female. வேதத்தின் அதிகாரத்தின்படி நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் ஒரு பெண் தான். Some people say, well, you know, I wear the pants and I walk like a man and I talk like a man. சில சொல்லலாம், நானும் பேண்ட் போடுறேன், நானும் ஆம்பளை போல நடக்கிறேன், ஆம்பளை போல பேசுறேன். I even got the mustache. I even have mustache growing. எனக்கு மீசை கூட வளருதுன்னு சொல்லலாம். Well, go do something about it. அப்படினா But you மீசை can't be. எடுக்கிறதுக்கு ஏதாவது பண்ணுங்க. There are a lot of things available, but you cannot be a male until you can give the seed. மீசை எடுக்கிறதுக்கு நிறைய வழிகள் இருக்கிறது. ஆனால் வித்தை கொடுக்கிற வரையிலே வித்தை கொடுக்க முடியும்னா தான் நீங்கள் ஆண், இல்லாவிட்டால் ஆணே கிடையாது. I say this because these things are very relevant to us in our society today, in the modern world today. இதை ஏன் நான் சொன்னா, இன்றைய நாகரிக உலகத்திலே நம்முடைய சமுதாயத்துக்கு இந்த விஷயங்கள் ரொம்ப ஏற்றதா இருக்கு. Every day in the papers there you're reading about how they are even ordaining homosexual bishops and priests and priestesses and so on. ஒவ்வொரு நாளும் பேப்பர்லாம் வாசிக்கிறோம் இல்லையா, ஹோமோசெக்சுவல் பிஷப், பிரீஸ்ட், இவங்களெல்லாம் பிஷப்லாம் ஆர்டைன் பண்றாங்க. They are confused. அவங்களுக்கு குழப்பம். Just imagine they are the bishop and what the church is going to be like. யோசிச்சு பாருங்க, அவங்களே பிஷப்னா அந்த சபையெல்லாம் எப்படி இருக்கும்? They are going to be a bunch of confused people. வெறும் குழப்பவாதிகள் தான் இருப்பாங்க. I wish they could hear our sermon today. இன்றைக்கு நம்முடைய செய்தி எல்லாம் கேட்டா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். Sure they won't like it, but I'm sure if the bishop doesn't get converted, the others will get converted if they heard it. நிச்சயமா பிடிக்காது, ஆனா பிஷப் பிடிக்கலாம் கூட பரவாயில்ல, அங்க இருக்கிற சபை மக்களுக்கு அது பிடிக்கும்னு நினைக்கிறேன். Others are fooled into thinking this is all right. God made him like that, brother. You know, what's wrong with you? மற்றவர்கள் இப்படி ஏமாற்றப்படுகிறார்கள். தேவன் நம்மள இப்படி தான் உண்டாக்கி இருக்கிறார், இப்படி வாழ்ந்தா என்ன தவறு? God makes sometimes like that. தேவன் சில சமயத்துல அப்படி உண்டாக்குறார். So leave him alone. Be generous minded. ஆகவே அவனை அப்படியே விட்டுடுங்க, தாராள மனசா இருங்க. I'm generous minded, but I'm not that generous. தாராள மனசு இருக்கு, ஆனா அந்த அளவுக்கு தாராளம் இல்ல. I'm very biblically minded. வேதத்தின் அடிப்படையில் தான் போறேன் நான். Amen. Amen. So the Bible is very clear. ஆகவே வேதம் ரொம்ப தெளிவா இருக்கு. The male female question is clearly settled in the name itself. பெயரிலேயே ஆண் பெண் என்ற அந்த பிரச்சனை எல்லாம் தீர்க்கப்படுகிறது. Female is a person who is essentially like a male in the spirit, but in her body she is able to carry a fetus. That is why she is a female. Female என்று சொன்னால் ஆவியிலே அவள் ஆணை போல இருக்கிறாள், ஆனால் சரீரத்திலே அவள் கருவை உடையவளா இருக்கிறாள், ஆகவே அவள் பெண்ணா இருக்கிறாள். That is why she is female. Fetus male, wombed male. ஆகவேதான் ஃபீமேல் என்று அழைக்கப்படுகிறாள், அதாவது கருவை உடைய கருப்பையை உடையவள் என்று அழைக்கப்படுகிறாள். So you can't change it. அத மாத்த முடியாது. There are some doctors that have set out to change things, you know. சில டாக்டர் இருக்காங்க, இதெல்லாம் மாத்துறதுக்குன்னே இருக்காங்க. They think they can change all this. இதெல்லாம் மாத்திலாம் நினைக்கிறாங்க அவங்க. Now you know, if Henry Ford made cars, ஹென்றி ஃபோர்டு கார்லாம் உண்டாக்குறாரு. he made cars for a purpose. அவர் ஒரு நோக்கத்தோட இந்த காரை உண்டாக்கினார். He made cars to run on the road. ரோட்ல அதை ஓட்டுறதுக்காக தான் உண்டாக்கினார். A car is called a car because the word comes from carriage, you know. கார் என்ற carry some people. கார் என்று ஏன் அழைக்கப்படுதுன்னு சொன்னா, கேரேஜ் என்ற வார்த்தையிலிருந்து அது வருது. மக்களை சுமந்து ஏற்றி செல்லும்படியாக அது உண்டாக்கப்பட்டிருக்கு. It's called motor car because this carriage has a motor attached to it. அது மோட்டார் கார் என்று ஏன் அழைக்கப்படுதுன்னா, இப்ப இந்த கார்ல மோட்டாரை பொருத்தி இருக்காங்க, அதனால அப்படி அழைக்கப்படுது. So if you just look at the name itself, you'll understand the purpose. ஆகவே அந்த பெயரை பார்த்தாலே நமக்கு அதனுடைய நோக்கம் புரிந்துவிடும். So Henry Ford made motor cars. ஆகவே ஹென்றி ஃபோர்ட் மோட்டார் காரை தான் உண்டாக்கினார். These are things that have a motor and a carriage to carry people and things. இந்த காரியங்களுக்குள்ளே ஒரு மோட்டார் இருக்கு, பிறகு மக்களை ஏற்றி செல்ல அதுக்கான வசதிகள் இருக்கு. This is supposed to travel on road. இது ரோட்ல தான் ஓட்டப்பட வேண்டும். Now if you take it to a high mountain and try to fly from there, இத உயர்ந்த மலையில கொண்டு போய் அங்க இருந்து பறக்க முயற்சித்தால் it will destroy the car as well as the one sitting in it. அது அந்த காரையும் நாசமாக்கும், உள்ள இருக்க உட்கார்ந்து ஆளையும் காலியாக்கும். That is the way it is with people. மக்களிடத்துல அது அப்படிதான். When you play with God's design and God's purposes and try to change it and meddle with it, it destroys the person and it destroys the society and everything about it. தேவனுடைய வடிவத்தையும் தேவனுடைய நோக்கத்தையும் மாற்ற முயற்சிக்கும் போது அது மாற்றுகிற அந்த மனுஷனையும் பிறகு முழு சமுதாயத்தையும் நாசமாக்கும்.
this is the seriousness about which we are talking, you know. அந்த அந்த அளவுக்கு ரொம்ப சீரியஸான ஒரு So காரியத்தை I'm பேசிக்கொண்டு I'm இருக்கிறோம். not just talking about it to be just joking, you know. ஒரு வேடிக்கைக்காக ஜோக் அடிக்கணும்னு நான் சொல்லவில்லை. So let us understand what a male is and what a female is. ஆகவே ஆண் என்றால் என்ன, பெண் என்றால் என்ன, அதை புரிந்து கொள்வோம். As you walk out in the world today, in this modern world, and people have so many opinions about this and that, you must be very clear to tell them, this is the way it is. இன்றைக்கு இந்த நாகரிக உலகத்திலே மக்கள் பல விஷயங்கள் குறித்து பல கருத்துக்களை சொல்கிறார்கள். ஆனால் நீங்களோ இதெல்லாம் இப்படி இப்படி தான் இருக்கணும் என்று தெளிவாய் சொல்லக்கூடியவளா இருக்க வேண்டும். So the female is a good receiver. ஆகவே பெண் என்பவள் பெற்றுக்கொள்வதிலே சிறந்தவள். She receives the seed from the male and in her fetus and grows the child there. ஆணிடத்திலிருந்து வித்தை பெற்றுக்கொள்கிறாள், பிள்ளையை உள்ளே வளர்க்கிறாள். Now in Genesis chapter 1 verse 26 and 27. ஆதியாகமம் 1:26-27 Another thing must be noticed. இன்னொரு காரியத்தை நாம் கவனிக்க வேண்டும். God said, let them have dominion. தேவன் அங்கே சொல்கிறார், அவர்கள் ஆளக்கடவர்கள் என்று. Now we're going to slowly get into this business of authority, submission and all this business. இந்த அதிகாரம் கீழ்ப்படுத்துதல் போன்ற இந்த காரியங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமா நாம் பார்க்க போகிறோம். Many people have a lot of questions about it. பலருக்கு இத பத்தி நிறைய கேள்விகள் இருக்கு. People say, should I obey my husband? என்ன கேக்குறாங்க, என் கணவனுக்கு நான் கீழ்ப்படியணுமா? Who should give the command? Who should obey? யார் கட்டளை கொடுக்கணும், யார் Who கீழ்ப்படியணும்? is the authority? அதிகாரம் பெற்றவர் And யார்? all this business. You see. இத பற்றி எல்லாம் நிறைய கேள்வி இருக்கு. Men think, brother, you read the Bible says, wives obey your husbands. ஆட்கள் என்ன சொல்றாங்க, பிரதர் பைபிளை வாசித்து பாருங்க, மனைவிகள் புருஷர்களுக்கு கீழ்ப்படியணும்னு சொல்லி இருக்கே. Now men sometimes don't understand any other verse, but that one verse they'll சில understand. சமயத்துல ஆண்களுக்கு வேற எந்த வசனமும் புரியாது, ஆனா அந்த வசனம் மட்டும் நல்லா புரியும். Because that is a very necessary verse for them. ஏன்னா அவங்களுக்கு அது ரொம்ப அவசியமான வசனம். You know, to prove their point. அவங்க சொல்றத புரிய So வைக்கிறது. we're going to deal with this, quite a bit. ஆகவே இத கொஞ்சம் விவரமா நாம பார்க்க போகிறோம். But notice this, let them have dominion. இதை கவனிங்க, அவர்கள் ஆளக்கடவர்கள் என்று சொல்கிறார். What is he saying? என்ன சொல்கிறார்? He's talking about the male and the female, and he says, let them have dominion. இந்த ஆணையும் பெண்ணையும் குறித்து பேசும்போதுதான் அவர்கள் ஆளக்கடவர்கள் என்று சொல்கிறார். He's not saying let the male man have authority and dominion over the female man. இந்த ஆண் மனுஷனுக்கு பெண் மனுஷன் மீது அதிகாரம் ஆளுகையும் உண்டாகட்டும் என்று அவர் சொல்லல. No, he says let the male man and the female man together jointly administer the earth and have dominion and authority over everything in the earth. என்ன சொல்கிறார்? இந்த ஆண் மனுஷனும் பெண் மனுஷனும் இணைந்து இந்த பூமியில் உள்ள எல்லாவற்றையும் நிர்வகித்து எல்லாவற்றின் மேலும் ஆளுகை செலுத்தட்டும். The male in man is not made to dominate the female in man. மனுஷன், இந்த ஆண் மனுஷன் பெண் மனுஷனை ஆளுகை செய்யும்படியாக ஆண்டு கொள்ளும்படியாக உண்டாக்கப்படவில்லை. Because spiritually the male and the female are the same. ஏன்னா ஆவிக்குரியபடி ஆண் பெண் ரெண்டு பேருமே ஒண்ணுதான். Let's go back one more minute to that verse that we referred to in 1 Peter. 1 பேதுரு இருந்து ஒரு வசனத்தை பார்த்தோமே, அது மீண்டும் வாங்க செல்வோம் நாம. I want to point out something to you that we did not look at last time. கடந்த முறை அங்கே கவனிக்காத ஒன்றை இப்போது நான் குறிப்பிட விரும்புகிறேன். Chapter 3 verse 7. 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். Says, husbands, dwell with them with understanding. அந்தபடி புருஷர்களே Dwell with them with understanding. அவர்களோடு நீங்கள் மனைவிகளோடு விவேகத்தோடு வாழுங்கள் என்று சொல்லுகிறார். Talking about how to live with wives with understanding. மனைவியோடு எப்படி விவேகத்துடன் வாழ்வது அதை பற்றி சொல்லுகிறார். How wonderful the Bible is. வேதம் எவ்வளவு அற்புதமா இருக்கு. It says live with understanding. விவேகத்தோடு அறிவோடு வாழுங்கள். Giving honor to the wife, as this verse also men must know. இந்த வசனமும் ஆண்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் பாருங்க. Giving honor to the wife as to the weaker vessel, as being heirs together of the grace of life, that your prayers may not be hindered. மனைவியானவள் பலவீன பாண்டமா இருக்கிறபடினால் உங்கள் ஜெபங்களுக்கு தடை வராதபடிக்கு நீங்கள் விவேகத்தோடு அவர்களுடனே வாழ்ந்து உங்களுடனே கூட அவர்கள் நித்திய ஜீவனாகி கிருபை சுதந்திரித்துக் கொள்கிறானபடினாலே அவர்களுக்கு செய்ய வேண்டிய கனத்தை செய்யுங்கள். Now we came to it when we talked about the unique features of a woman, and I talked about how she's a delicate person, not a weaker person. She's more delicate than the man. பெண்ணுடைய தனித்தன்மை அந்த அம்சத்தை குறித்து பேசும்போது இந்த வசனத்துக்கு வந்தோம். அதாவது அவள் பலவீனமானவள் மாறாக ரொம்ப மென்மையானவள். அதை சொல்லும் போது இந்த வசனத்தை வாசித்தேன். And to be delicate means that she's a receiver, and she's got a different kind of emotions where she feels everything. Therefore she's delicate. மென்மையானவள் சொன்னா எப்படி? அவளுடைய உணர்ச்சிகள் வித்தியாசமா இருக்கு, எல்லாவற்றையும் அவள் உணரக்கூடியவளா இருக்கிறாள், ஆகவே மென்மையானவள். So you may be just saying, I told you the other day, you may be just saying the salt is too much, and you're just giving information, but she's saying
What's going on in his mind? What does he think he is, you know? He likes his mother's cooking, but not my cooking. அன்னைக்கே சொன்னேன் இல்லையா, நீங்க சும்மா சாதாரண சொல்லலாம் உப்பு கொஞ்சம் அதிகமா இருக்குன்னு. உடனே அவங்க என்ன யோசிக்கிறாங்க, என்ன யோசிக்கிறாரு இவர் நம்ம பற்றி, அம்மாவுடைய சமையல் தான் பிடிக்குமா, நம்ம சமையல்லாம் பிடிக்காதா, அப்படியெல்லாம் யோசிக்கிறாங்க. When his mother cooks, he never says anything. அம்மா சமையல் பண்ணும்போது ஒண்ணுமே சொல்ல மாட்டாரு. She is a feeler, you see. இப்படி உணரக்கூடியவள் அவள். Every word she feels. ஒவ்வொரு வார்த்தையும் உணர்கிறாள். Everything that you do, every action, every word creates a feeling inside of her. உங்களுடைய ஒவ்வொரு செயலும் ஒவ்வொரு வார்த்தையும் அவளுக்குள்ளே ஒரு உணர்வை அல்லது உணர்ச்சி உருவாக்குகிறது. So that can be wrongly used and rightly used also. ஆகவே இதை தவறாகவும் பயன்படுத்த முடியும், சரியாகவும் பயன்படுத்த முடியும். You can really make the woman feel good about herself and good about you. ஒரு ஸ்திரீ பெண் தன்னை பற்றியும் உங்களை பற்றியும் நல்ல உணர்வை கொண்டிருக்கும்படியாகவும் செய்யலாம். If you just understand that she is a person with heightened feelings, heightened levels to feel, having a greater ability to feel, you can make her feel the right things. பெண் என்பவள் உணர்வதற்கு ஆற்றலை அதிகமாய் பெற்றிருக்கிறாள் என்று நீங்கள் அறிந்து கொள்ளும்போது அவளுக்குள்ள இந்த நல்ல உணர்வை நீங்கள் அதிகமாய் கொடுக்க முடியும். And if you understand that she has got this greater capacity to feel, she is a feeling person and delicate person in that way, then you can avoid a lot of clashes also. பெண்ணானவள் உணரக்கூடியவள், உணர்ச்சி வசப்படக்கூடியவள், மென்மையானவள். இந்த விதத்துல மென்மையான உணரும் போது நிறைய பிரச்சனைகளை நாம தீர்க்க முடியும், வராமலும் தடுக்க So முடியும். sometimes you just have to eat it, you know. I remember just before I got married, எனக்கு ஞாபகம் இருக்கு, எனக்கு திருமணம் ஆகுது கொஞ்சம் முன்னால I was invited to my wife's house for dinner. என்னுடைய மனைவியின் வீட்டுக்கு விருந்துக்காக என்னை அழைத்தார்கள். And she cooked the meal. என் மனைவி தான் சமையல் பண்ணாங்க அன்னைக்கு. She wanted to do her best, I think. அது முடிஞ்ச அளவுக்கு நல்லா செய்யணும்னு நினைச்சாங்க போல. She cooked the mutton, and the mutton could get up and walk, you know, the goat could, you know, I mean, it was not cooked at all. மட்டன் செஞ்சாங்க, அப்படியே உயிரோட வச்சது போல இருக்கு, விட்டா ஓடிடும் போல, அந்த அளவுக்கு இருக்கு. So there was only the servants and her, you know, and they were all going in and bringing the stuff, and they left me alone in the hall, and I was eating, and I was just pulling this thing, you know. வேலைக்காரரும் மனைவி மட்டும் தான் இருந்தாங்க, வேற யாரும் கிடையாது. என்ன தனியா சாப்பிட விட்டு போயிட்டாங்க, புடிச்சு இழுத்து. I mean, another person could have come and helped me, you know, with this. இன்னொரு ஆளே வந்து உதவி செஞ்சிருக்கலாம், அந்த அளவுக்கு இருந்தது அது. That's how bad it was. அவ்வளவு மோசமா இருந்தது. But I negotiated that thing that day pretty well, and I mean, I got down to it like a dog, you know, just worked on it because no one was watching and finished eating that. ஆனா அன்னைக்கு யாரும் என்ன கவனிக்கல, ஆகவே நல்லா சமாளிச்சேன். எப்படி ஒரு நாய் எலும்பு கடிச்சு கோதோ அது போல I really worked on it. நல்லா சரியா பண்ண அன்னைக்கு. And ate just so I can show that I liked her food, you know. அந்த உணவு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு காண்பிக்கிறதுக்காகவே அதை சாப்பிட்டு எடுத்தேன். I mean, you don't want to start with the wrong note. ஆரம்பிக்கும் போதே தப்பா போயிட கூடாது பாருங்க. முதல் தவறு முற்றும் தவறுன்னுவாங்க. You don't want to start wrong and end up wrong. ஆரம்பத்திலேயே தப்பா போச்சுன்னா கடைசி வரை தப்பாவே போயிடும். So she said, how was it? கேட்டாங்க எப்படி இருந்தது? Wonderful, wonderful. ரொம்ப நல்லா இருந்ததுன்னு. And when I came home, I said, my goodness, I must find a good ayah. வீட்டுக்கு வந்தப்போ சொன்னேன், நல்ல ஆயாவை தேடணும்னு. Or I must teach her how to cook. அல்லது எப்படி சமைக்கணும்னா அவங்களுக்கு கற்றுக் கொடுக்கணும். She just doesn't know how to cook. ஏன்னா தெரியல அவங்களுக்கு எப்படி சமைக்கிறதுன்னு. So I never said anything. ஆக ஒண்ணுமே சொல்லல நானு. Many months later, பல மாதங்கள் கழித்து I told her how she cooked. அவங்க எப்படி சமையல் செஞ்சிருந்தாங்க நான் சொன்னேன். So why didn't you tell me? ஏன் எனக்கு சொல்லல அப்படினாங்க. I said, if I tell I'm doomed, if I don't tell I'm doomed. நான் சொன்னேன், சொன்னாலும் கெட்டு போச்சு, சொல்லனாலும் கெட்டு போச்சு. I told you because I didn't tell you because there'll be trouble if I told you. சொன்னா பிரச்சனை, ஆகவே தான் சொல்லலன்னு. It'll make you feel terrible. சொன்னா உனக்கு ஒரு மாதிரி இருக்கும். The women are feelers. They feel too much. பெண்கள் உணரக்கூடியவர்கள், ரொம்ப அதிகமா உணர்ந்துருவாங்க. The secret of understanding a female is to understand that she feels too much more than she should. ஒரு பெண்ணை புரிந்து கொள்றதுக்கு ஒரு ரகசியம் என்னன்னா, சொல்றதுக்கும் மிகைப்படுத்தி அவங்க உணர்வார்கள். That is why verse 7 says that she is a weaker vessel. ஆகவே தான் 7வது வசனம் சொல்லுகிறது, அவள் பலவீனமான பாண்டம் என்று. Meaning simply that she is delicate person. அப்படி அர்த்தம் என்னன்னா ரொம்ப மென்மையானவள். All right. Now let me just point out one more thing here. இன்னொரு காரியத்தை சொல்றேன்.
It says, as to a weaker vessel, as being heirs together of the grace of life. உங்களுடனே கூட அவர்களும் நித்திய ஜீவனாகி கிருபையை சுதந்தரித்துக் கொள்ளுகிறவர்கள் ஆனபடியினால், So that your prayers may not be hindered. உங்கள் ஜெபங்களுக்கு தடை வராதபடிக்கு. Now it says, live with your wife with understanding, give honor to her as unto a weaker vessel, knowing that you are heirs together for the grace of life, so that your prayers may not be hindered. என்ன சொல்கிறார்? மனைவியானவள் பலவீன பாண்டமா இருக்கிறாள், உங்கள் ஜெபங்களுக்கு தடை வராதபடிக்கு அவளோடு விவேகத்தோடு வாழ்ந்து உங்களுடனே கூட அவளும் நித்திய ஜீவனாகி கிருபையை சுதந்தரித்துக் கொள்ளுவானபடியினால் அவளுக்கு செய்ய வேண்டிய காரியத்தை செய்யுங்கள். In other words, it's saying that if you are not right with your wife, even your prayers won't be heard. அது என்ன சொல்ல வரானா, மனைவியோட கூட நீ சரியா இல்லனா உன்னுடைய ஜெபம் கூட கேட்கப்படாது. That's big trouble, isn't it? இது பெரும் பிரச்சனை இல்லையா? I mean, it affects the bottom line of your life. இது வாழ்க்கையின் அஸ்திபாரத்தையே ஆட்டுது போல You இருக்கு. can't even go to God and ask something and receive something if you can't be right with your wife. மனைவியோட சரியா இல்லனா ஆண்டவர்கிட்ட போய் ஒரு காரியத்தை கேட்டு பெற்றுக்கொள்ள முடியாது. That's why Paul says, before the sun goes down, settle your anger question. ஆகவே தான் பவுல் சொல்லுகிறார், சூரியன் அஸ்தமித்துக்கு முன்னே உங்க கோபம் எல்லாம் மறையட்டும். Amen. ஆமென். Because it's better, because when you pray, it's not going to be heard. ஏனா அது நல்லது. ஏனா நீங்க ஜெபம் பண்ணும்போது அது கேட்கப்படாது. Why is it not going to be heard? ஏன் அது கேட்கப்படாது? You see, the woman inside of her, she is a male, she is a spirit. பெண்ணானவள் She is தனக்குள்ளே a man. தனக்குள்ளே ஒரு ஆணாக இருக்கிறாள். She is a spirit. அவள் ஆவியா இருக்கிறாள். God loves her. தேவன் அவளை அன்பு கூறுகிறார். She is in fellowship with God. அவள் தேவனோடு ஐக்கியம் கொண்டிருக்கிறாள். Just as you are in fellowship with God, she is in fellowship with எப்படி God. நீங்கள் தேவனோடு ஐக்கியம் கொண்டிருக்கீங்களோ அதே போல அவளும் ஐக்கியம் கொண்டிருக்கிறாள். Just as you are made in the image of God, she is made in the image of எப்படி God. நீங்கள் தேவனுடைய சாயலில் உண்டாக்கப்பட்டிருக்கீங்களோ அதே போல அவளும் உண்டாக்கப்பட்டிருக்கிறாள். She is just like you on the inside. உள்ளே அவள் உங்களைப் போலவே இருக்கிறாள். And when we say you are in the image and likeness of God, that is the greatest honor that can be given to a நீங்கள் person. தேவனுடைய சாயலில் ரூபத்தில் இருக்கிறீர்கள் என்று சொல்லும்போது ஒரு ஆளுக்கு கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு மரியாதை கனமே அதுதான். And when you hurt a woman and make her feel bad, you are literally coming out against this image and likeness of God and dishonoring that image and likeness of God and not acknowledging that she is made in the image and likeness of God. நீங்கள் ஒரு பெண்ணை காயப்படுத்தி அவளை வேதனைப்படுத்தும் போது அவள் தேவனுடைய சாயலிலும் ரூபத்திலும் உண்டாக்கப்பட்டிருக்கிறாள் என்பதை அங்கீகரியாமல் அதை அவமதிக்கிறது போல ஆகிறது. That's why it creates a problem in prayer. ஆகவே தான் அந்த ஜெபத்திலே பிரச்சனை உண்டு பண்ணுகிறது. Because she is spiritually connected with God. ஏனா அவள் ஆவிக்குரிய விதத்தில் தேவனோடு தொடர்புடையவளா இருக்கிறாள். Plus what's going to happen is she's going to pray and say, Lord, look at this man, what he is doing. அது மட்டும் இல்ல, அவன் ஜெபம் பண்ணேன்னு சொல்ல, ஆண்டவரே இந்த மனுஷனை பாரு என்ன செய்றாருன்னு. Then you're finished. அப்புறம் உங்க கதை அவ்வளவுதான். Then your prayers are not heard. அப்புறம் உங்களுடைய ஜெபங்கள் கேட்கப்படாது. Why? ஏன்? Because you are not doing what you're supposed to do. ஏன்னா நீங்க என்ன செய்ய வேண்டுமோ அதை நீங்க செய்யல. This is the dynamic of living together in your family life. குடும்ப வாழ்க்கையில இது மிகுந்த ஆற்றல் மிகுந்த ஒரு காரியமா இருக்கு பாருங்க. That is why Peter talks about it. ஆகவே தான் பேதுரு அதை பற்றி பேசுகிறார். He says, honor her, recognize that she is also made in the image of likeness of God. God loves her. அவளும் தேவனுடைய சாயல் ரூபத்தில் உண்டாக்கப்பட்டிருக்கிறாள். தேவன் அவள் மேல் அன்பா இருக்கிறார். ஆகவே அவளுக்கு செய்ய வேண்டிய கனத்தை செய்யுங்கள். Jesus died for her. இயேசு அவளுக்காக மரித்தார். She is as precious in the sight of God as you are. நீங்கள் தேவனுடைய பார்வையில் எவ்வாறு விலையேற பெற்றவங்களா இருக்கீங்களோ அதே போல அவளும் தேவனுடைய பார்வையில் இருக்கிறாள். Therefore honor her in that way. ஆகவே அந்த விதத்திலே அவளை கனம் பண்ணுங்கள். Don't think of her as like dirt. அவளை சும்மா ஒரு குப்பை தூசி மாதிரி நினைக்காதீங்க. Don't think of her as something lower. மட்டமானவன் நினைக்க கூடாது. Don't be just dictating terms saying you must obey and I will command. நான் சொல்றதான் நீ கேட்கணும், நான் தான் கட்டளையிடும் அப்படி எல்லாம் சொல்ல கூடாது. Some people refer to the previous verse. சிலர் முந்தின வசனத்தை சொல்வாங்க. As Sarah obeyed Abraham, calling him Lord. அந்தபடியே சாராள் ஆபிரகாமை ஆண்டவன் என்று சொல்லி அவனுக்கு கீழ்ப்படிந்திருந்தாள். People say, tell my wife, brother. ஆக சொல்றாங்க, மனைவிக்கு சொல்லுங்க பிரதர், Tell her to call me Lord. என்னை ஆண்டவன் என்று அழைக்க சொல்லுங்க. You know what the word Lord means? லார்ட்னா என்ன தெரியுமா? Lord is the word that you use to refer to the king. லார்ட் என்ற வார்த்தை வந்து ராஜாக்களை சொல்லும்போது அப்படி அழைக்கும்போது அப்படி அழைப்பார்கள். Who is the king? ராஜா என்பவன் யார்? King is the one that supplies everything that you need. ராஜா என்பவன் உங்களுக்கு தேவையான அனைத்தையும் உங்களுக்கு கொடுக்கிறவன். King's house is where you get the supply from. ராஜாவுடைய வீட்டில இருந்தா உங்களுக்கு தேவையானவைகள் வருகிறது. We sing that song, out of the abundance of your household we eat. நாம இந்த பாடல் பாடுறோம்ல, உங்களுடைய வீட்டின் சம்பூர்ணத்திலிருந்து நாங்கள் புசிக்கிறோம்னு. How are we living? நாம் எப்படி வாழ்கிறோம்? We are living out of the abundance of his household. அவருடைய வீட்டின் சம்பூர்ணத்தினால் திருப்தி அடைகிறோம். He is our king. அவர்தான் நம்முடைய ராஜா. So a man must be like a king in the home. ஆகவே ஒரு ஆண் ஒரு வீட்டிலே ராஜாவை போல இருக்கணும். So for the husbands who say, tell my wife to call me Lord, ஆகவே என் மனைவியை என் ஆண்டவன் அழைக்க சொல்லுங்கன்னு சொல்ற புருஷர்கள்,
They must understand that is not something that comes by telling them. இது சொல்றதுனால அவங்க அழைக்க போறது இல்ல, அத புரிஞ்சுக்கணும் You முதல்ல. can't say my title is Lord and you use it every time when you call me. என்ன ஆண்டவன் தான் அழைக்கணும், அதுதான் என் பட்ட பேர், ஆகவே கூப்பிடும் போதெல்லாம் அப்படி கூப்பிடுன்னு சொல்ல முடியாது. Even some preachers think like that. சில பிரசங்கெல்லாம் அப்படிதான் நினைக்கிறாங்க. One preacher I remember said, everybody please call me Reverend. ஒரு பிரசங்கர் சொல்ல, தயவு செய்து எல்லாமே நீ இனிமேல் ரெவரண்ட் சொல்லுங்க. Every time you talk to him, say Reverend, Reverend, Reverend. ரெவரண்ட் சொல்லும்போது ரெவரண்ட் 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 சொல்லி தான் இருக்கணும். பயங்கரமானவர்னு அர்த்தம். That's exactly what it means. Why Reverend all the time? ஏன் எல்லா நேரத்துல ரெவரண்ட்? I'm a pastor. நான் ஒரு பாஸ்டர். So one fellow actually got up in front of the congregation and said, everybody call me pastor. ஒருத்தர் சபையாருக்கு முன்னாடி சொல்லிட்டு எல்லாரும் என்ன பாஸ்டர் தான் கூப்பிட்டோம். I said, brother, the simple thing is if you are a real pastor, if you share the word, they will call you pastor. You don't have to tell them that I am pastor, this is my title, you use it every time. நீங்க உண்மையான பாஸ்டர் ஒழுங்கா வசனத்தை மக்களுக்கு சொன்னாலே போதும் அவங்க பாஸ்டர்னு கூடுவாங்க. நீங்க எழுந்து நின்னு நான் தான் பாஸ்டர், எல்லாரும் என்ன பாஸ்டர் தான் கூப்பிடணும்னு சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. Then they'll call you pastor when they see you, then they right behind you they'll call you something else. அப்புறம் கண்ணு முன்னால இருக்கும்போது பாஸ்டர்வாங்க, போன பிறகு வேற ஏதாவது சொல்லுவாங்க. And the husband is like that also. கணவனும் அது போலதான். He needs to be a lord in the house in the sense of being a protector and a provider and a supplier of every need. Then the woman will call him not just lord, she will call him honey, bunny, anything, புருஷன் வீட்டிலே ஒரு ஆண்டவனை போல அவளை பாதுகாக்கிறவனா, தேவையானது கொடுக்கிறவனா, எல்லா விதத்திலும் அப்படி இருக்கும்போது லார்ட் என்ன வேணா சொல்லி கூப்பிடுவா. I think you already know that. உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். You just be good to her, she'll call you any name. நீங்க நல்லவனா இருந்தா போதும், உங்களுக்கு என்ன வேணா சொல்லி கூப்பிடுவாள். That's the way it is. அப்படிதான் அது. And the Bible says if when you live like that, your prayers are not hindered. வேதம் சொல்லுது இப்படி வாழும்போது உங்களுடைய ஜெபங்களுக்கு தடை வராது. So God has made the female to literally suit the male and fit the male in every way. ஆகவே தேவன் இந்த பெண்ணை ஆணுக்கு எல்லா விதத்திலும் சூட் ஆகும்படியாகவே உண்டாக்கி இருக்கிறார். She is an exact fit as just like a shoe fits a feet. She is an exact fit for a man. எப்படி ஒரு ஷூ ஒரு பாதத்துக்கு சரியாய் பொருந்துகிறதோ அதே போல ஒரு பெண் ஒரு ஆணுக்கு சரியாய் பொருந்துகிறாள். Understand that. அதை புரிந்து கொள்ளுங்கள். So understand the purpose, understand the design. ஆவே நோக்கத்தை புரிந்து கொள்ளுங்கள், வடிவத்தை புரிந்து கொள்ளுங்கள். Understand the function. செயல்பாட்டை புரிந்து கொள்ளுங்கள். When women don't understand their function, then they have all kinds of problems. பெண்கள் தங்களுடைய செயல்பாட்டை புரிந்து கொள்ளாமல் போகும்போது சகல விதமான பிரச்சனைகளும் வருது. When they don't understand their function and they don't understand the man's function, பெண்கள் தங்களுடைய செயல்பாட்டையும் ஆண்களுடைய செயல்பாட்டையும் புரிந்து கொள்ளாமல் போகும்போது then what happens? என்ன நடக்கிறது? They want the man to be like functioning like a woman and they want themselves to be functioning like a man. அவருடைய ஆண் பெண்ணை போலவும் இவர்கள் பெண்ணானவர்கள் ஆணை போலவும் நடந்து கொள்ள பார்ப்பாங்க. When they don't understand the design, வடிவத்தை புரிந்து கொள்ளாமல் போகும்போது why the difference is there in design? ஏன் இந்த வடிவத்திலே வித்தியாசம்? The difference in design is there because of difference in function. செயல்பாட்டிலே வித்தியாசம் இருக்கு, ஆகவே தான் வடிவத்திலே வித்தியாசம். That's all. அவ்வளவுதான். Not because the man is superior or something like that. மனுஷன் மேலானவன், ஆண் என்பவன் மேலானவன், அதனால கிடையாது. He is designed in that way so that he can fulfill his function. அவன் தன்னுடைய நோக்கத்தை நிறைவேற்றும்படியாக அந்த விதத்தில் வடிவமைக்கப்பட்டிருக்கிறான். She is designed this way so she can fulfill her function. இவள் இந்த விதத்தில் வடிவமைக்கப்பட்டிருக்கிறாள், ஏன்னா அவளுடைய வேலையை அவள் செய்து முடிக்க முடியாது. The secret to successful living is to understand the purpose and the function and the design and all of these things. வெற்றிகரமான வாழ்க்கைக்கு ரகசியம் இதுதான். நோக்கத்தை, செயல்பாட்டை, வடிவத்தை இதையெல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும். So next time when we come back together, அடுத்த முறை நாம் கூடி வரும்போது I'm going to talk about how even though the purpose for the man and woman together is for them together dominate. ஆண்கள் பெண்கள், இந்த ஆண் பெண் இருவருமே இணைந்து ஆள வேண்டியவளா இருக்க வேண்டும் என்பது நோக்கமா இருந்தாலும் the execution of that purpose is different for both male and female, and I'm going to talk about how they work it out differently. அந்த நோக்கத்தை நிறைவேற்றுதல் என்று வரும்போது ஆண் பெண் இருவருமே வித்தியாசமான விதத்திலே அதை நிறைவேற்றுகிறார்கள். Amen. Amen. Let's all stand up together. நாம் எல்லாரும் எழுந்து நிற்போம். Glory to God. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. How many of you are getting something out of it? என்ன சொல்றீங்க? எனக்கு ரொம்ப பிரயோஜனமா இருக்குன்னு. Are you getting something? ஏதாவது கிடைக்குதா அதுல இருந்து? I am getting something for sure. எனக்கு நிச்சயமா கிடைக்குது. All right, let us
lift up our hands and worship the Lord. கரங்களை for a moment. உயர்த்தி நம்முடைய ஆண்டவரை நாம் ஆராதிப்போம். Thank God for His word. கர்த்தருடைய வார்த்தைக்காக அவருக்கு நன்றி God is சொல்லுவோம். good. கர்த்தர் நல்லவர். God loves you. கர்த்தர் உங்களை நேசிக்கிறார். Don't let anybody tell you that you're not important. ஆகவே நீங்க முக்கியம் கிடையாதுன்னு யாரும் உங்களை சொல்ல விடாதீங்க. உங்களை உண்டாக்கினார். If in the world someone doesn't love you and they don't understand it, they are in a sad state. உலகத்திலே உங்களை யாராவது புரிந்து கொள்ளாமல் உங்கள் மேல் அன்பு காட்டாமல் இருந்தா அது அவங்க பரிதாபமான நிலையில் இருக்கார்கள் என்பது Don't காண்பிக்கிறது. feel sorry about yourself. ஆக உங்களை பற்றி நான் இப்படி இருக்கேனே நினைச்சு வருத்தப்படாதீங்க. You are created for God's love. நீங்கள் தேவனுடைய அன்பு வெளியே தேவன் தம்முடைய அன்பை காட்டும்படி So even when you உண்டாக்கப்பட்டிருக்கிறீர்கள். don't see love around you, receive God's love. ஆக உங்களை சுற்றி நீங்கள் அன்பை காணாதிருந்தாலும் தேவனுடைய அன்பை பெற்றுக் Let கொள்ளுங்கள். God's love heal your wounds. தேவனுடைய அன்பை கொண்டு உங்கள் காயங்களை ஆற்றுங்கள். Let God's love build confidence in you. தேவனுடைய அன்பு உங்களுக்குள்ளே நம்பிக்கை தைரியத்தை கொண்டு வரட்டும். Let God's love make you feel good about yourself. தேவனுடைய அன்பு உங்களை குறித்து ஒரு நல்ல எண்ணத்தை உங்களுக்குள்ளே கொண்டு வரட்டும். In the meanwhile, God will work on the others around you. இப்படி நீங்கள் செய்யும்போது உங்களை சுற்றி இருக்க மற்றவருடைய வாழ்க்கையிலே தேவன் வேலை செய்ய ஆரம்பிப்பார். Let's pray. நாம் ஜெபிப்போம். Loving Heavenly Father, என் அன்பின் பரலோக பிதாவே, in the name of Jesus we come. இயேசுவின் நாமத்தில் உம்முடைய வருகிறோம். Thank you, Lord, for your word. கர்த்தாவே உம்முடைய வார்த்தைக்காக நன்றி. Thank you for the power of your word is The at work in வார்த்தை- our lives. உம்முடைய வார்த்தையின் வல்லமை எங்கள் வாழ்க்கையில செயல்பட்டு வருகிறபடியால் ஸ்தோத்திரம். It's transforming us and changing us. அது எங்களை மாற்றிக்கொண்டே வருகிறது. We appreciate the discovery of this great and grand purpose of God for ours. தேவன் எங்களுக்காக வைத்திருக்கிற இந்த மாபெரும் பிரம்மாண்டமான நோக்கங்களை அறிந்து அதை நாங்கள் மேன்மை பாராட்டுகிறோம் கர்த்தாவே. Thank you for your love, உம்முடைய அன்புக்காக உமக்கு for நன்றி. the revelation of your love for us. நீர் உம்முடைய அன்பை குறித்த வெளிப்பாட்டை எங்களுக்கு தந்திருக்கிறபடியால் நன்றி. Thank you, Lord. நன்றி They're கர்த்தாவே. all important in your sight. நாங்கள் எல்லாருடைய பார்வையில முக்கியமானவர்கள். We understand today that the world is sometimes a sad place because it is in sin. இந்த உலகமானது பாவத்தில் இருக்கிறதுனால சில சமயம் ரொம்ப மிகவும் துக்கமான இடமா இருக்கிறது என்பதை நாங்கள் But உணர்ந்திருக்கிறோம். we are a people of God. ஆனால் நாங்களோ தேவ ஜனமா We இருக்கிறோம். understand today that our homes must be heaven. எங்களுடைய வீடுகள் பரலோகம் போல இருக்க வேண்டும் என்பதை நாங்கள் புரிந்து கொண்டிருக்கிறோம். Be filled with joy and happiness. அது சந்தோஷத்தினால மகிழ்ச்சினால நிறைந்திருக்க We know வேண்டும். that if we can understand God's purposes, it can become like that. தேவனுடைய நோக்கங்களை நாங்கள் புரிந்து கொள்ளும்போது அது அப்படியே இருக்கும் என்று There அறிந்திருக்கிறோம். can be healing and restoration of every joy and happiness and peace. குடும்பத்திலே சுகமும் சந்தோஷம் சமாதானம் நிம்மதி போன்ற காரியங்கள் திரும்பவும் கொண்டு வரப்பட முடியுமே. May the work of the Holy Spirit be done in every work, every life, in every family. பரிசுத்த ஆவியினுடைய கிரியை ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒவ்வொரு வாழ்க்கையிலும் நடப்பதாக In Jesus' name we pray. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். Amen. ஆமென். Let's sing this song together and then இந்த பாடலை சேர்ந்து பாடுவோம், பிறகு நாம் கலந்து செல்லலாம். there's a feast